எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ். அந்த சிவன் கோவில் மரகத லிங்கம் மிக மிக விசேஷம். புராணப்படி இந்திரனே அந்த மரகத லிங்கத்தை செய்து அந்த ஆலயத்தில் வைத்து வழிபட்டானாம். அந்த மரகத லிங்கத்தை தொடர்ந்து ஒரு மண்டல காலம் உச்சி வேளையில், அதாவது அதன் மேல் சூரிய ஒளி படும்போது வணங்கியவர்கள் எல்லோருமே தங்கள் லட்சியத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இன்று அந்த மரகத லிங்கம், அந்த ஊர் வழக்கமான ஒரு கிராமமாகவே இல்லை. கிராமம் என்றாலே பச்சை பசேல் என்று வயல்கள், மோட்டார் பம்பு செட் இருக்கும் கிணறுகள், வைக்கோல் போர்கள், குடிசைகள், இப்படித்தானே நமக்கு தோன்றும். 100% கிராமங்கள் அப்படித்தானே இருக்கிறது. இவற்றில் எல்லாம் இருந்து மாறுபட்டு இருந்தது அந்த ஊர். வயலுக்கு வயல் காய்ந்து கிடக்க எங்கு பார்த்தாலும் புற்று கட்டி இருந்தது. அங்கேயே குடிசைகள். ஆனால் அவ்வளவாக ஜன நடமாட்டம் இல்லை. ஊரின் நுழைவாயிலில் இடது பக்கமாக ஒரு பனைமர உயரத்தில் கரடு ஒன்று. அதன் மேல் இருந்து அந்த ஊரை துல்லியமாக பார்க்க முடிந்தது. சிறிய ஊர்தான், ஆனால் ஒரு காலத்தில் பெரிய ஊராக இருந்திருக்க வேண்டும் என்பது போல ஆங்காங்கே கட்டடங்கள் இருந்த தடயம். கிணறுகள் எல்லாம் மண் மூடி இருந்தது. அந்த கிணறுகள் இருந்த இடத்தில் மட்டும் அடர்த்தியாக புதர், ஆவாரையும் அந்தி மந்தாரையும் போட்டி போட்டு வளர்ந்து இருந்தது. அந்த ஊருக்கு நடுவில் மரகத லிங்கேஸ்வரர் திருக்கோவில். ஊரிலேயே உயரமான ஒரு கட்டடமாக அந்த கோபுரம் மட்டும் இருந்தது. அதுவும் தூர்ந்து போய் கருத்து அரசம் செடிகளுக்கு இடம் கொடுத்திருக்க அதுவும் செழித்து வளர்ந்து இருந்தது. மினி பஸ் வந்து போவதற்கு தோதாக ஒரு மண்பாதை. கரட்டு மேல் இருந்து பார்த்தபோது ஒரு மஞ்சள் தகர பெட்டி போல மினி பஸ்ஸும் மெல்லிய புழுதி படலத்திற்கு நடுவில் வந்து கொண்டிருந்தது. பஸ்ஸில் அவ்வளவாக கூட்டமில்லை. அந்த ஊரில் யார் இருக்கிறார்கள்? டிரைவர் கூட ஏதோ பேருக்கு ஓட்டிக்கொண்டு வந்தான். பஸ்ஸும் ஊரின் துவக்கத்தில் இருந்த ஒரு புளிய மரத்தை ஒட்டி நின்றது. உள்ளே இருந்து நவநாகரிகமாக ஒரு இளைஞன் இறங்கினான். அவன் கையில் ஒரு பெரிய மேல்நாட்டு சக்கரங்கள் பொருத்திய சூட்கேஸ். அந்த நாளைய காந்தி கண்ணாடியை இந்த நாளைய ஸ்டைலாக அவன் அணிந்திருந்தான். ஆனால் அழகான கிராப் தலை அவனுக்கு. அவன் தோற்றத்துக்கு துளியின் சம்பந்தமே இல்லாதபடி நெற்றி நிறைய விபூதியை பூசியிருந்தான். அவனை உதிர்த்த பிறகு பஸ்ஸும் புறப்பட்டது. கண்டக்டர் மட்டும் அவனை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டே போனார். அந்த இளைஞன் இறங்கிய இடத்திற்கு சற்று தள்ளி நாட்டு ஓடுகளால் வேய்ந்த ஒரு வீடு. வீட்டு முன்னால் ஒரு சிமெண்ட் திண்ணை. திண்ணை மேல் அந்த பட்ட பகலில் யாரோ படுத்திருக்க, மற்றபடி அவனை கவனிக்க ஆளே இல்லை. அவனும் மெல்ல அந்த நபரை நெருங்கி, படுத்திருப்பது ஆணா பெண்ணா என்பதில் இருந்து எது தலை பக்கம் எது கால் பக்கம் என்பது வரை ஒரே குழப்பம்தான். ஹலோ, மிருதுவான குரலில் அவன் அழைத்தும் பயனில்லை. 2-3 முறை கூப்பிட்டவன் மெல்ல தொட்டு பார்த்தான். நல்ல வேளை, துணியை விலக்கி கொண்டு ஒரு 90 வயது கிழவியின் முகம் பளிச்சென்று தெரிந்தது. ஆறு பாட்டி, என் பேரு பாண்டியன். நான் சென்னையில இருந்து வர்றேன். இங்க கோயில் குருக்கள் வீடு எங்க இருக்கு? அவன் கேட்டது பாட்டியின் காதில் விழவே இல்லை. ஆனால் வீட்டு கதவை திறந்து கொண்டு இருமலோடு ஒரு 50 வயது பெரியவர் எட்டி பார்த்தார். யார் தம்பி நீங்க? என் பேரு பாண்டியன், சென்னையில இருந்து வந்திருக்கேங்க. இந்த ஊருக்கா? அவர் கேட்ட விதத்தில் ஒரு ஆச்சரியம். ஏன் அப்படி கேக்குறீங்க? இந்த ஊருக்கு தான். யார் இருக்கான்னு பார்க்க வந்திருக்கீங்க? குருக்களை பார்க்கணும்னு. குருக்களை பார்க்க வந்திருக்கேன். அவர் வீடு தெரியல. அவர் வீடு இப்ப இந்த ஊர்லயே இல்லையே. இந்த ஊர்ல இல்லாம இங்க இருந்து 7 மைல்ல கரம்பனூர்னு ஒரு டவுன் பஞ்சாயத்து இருக்கு. அங்கெல்லாம் இருக்காரு அவரு. அவருக்கு இந்த ஊர்ல தான் வீடு இருக்கு, இங்கதான் இருப்பாருன்னு நினைச்சு வந்தேன். தம்பி, கோவில்ல சாமி இருந்தால அவர் இங்க இருக்க. அந்த நபர் அடுத்த கொண்டை தூக்கி போட்டார். சாமி இல்லையா? ஆச்சரியமா இருக்கே. இந்த ஊர் மாதிரி செழிப்பா ஜேன்னு இருந்த ஒரு ஊரும் இல்ல, அப்படியே மாறி சுடுகாடு மாதிரி மாறின ஒரு ஊரும் இல்ல. எல்லாம் கால கொடுமை என்று சொன்னவர் நெஞ்ச கூடு நொறுங்க இருமி முடித்தார். இனி உன்னோடு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்பது போல திரும்பி சென்று கதவை அடைத்து கொண்டார். பாண்டியனுக்கு கன்னத்தில் அரைந்த மாதிரி இருந்தது. அந்த பாட்டியும் திரும்பவும் இழுத்து மூடிக்கொண்டு படுத்துக்கொண்டாள். அவன் அந்த சிமெண்ட் திண்ணையை விட்டு தெருவுக்கு வந்தான்.
வாசலில் ஒரு மல்லிகை கொடி முற்றாக கருகி கிடந்தது. முதல் காரியமாக ஒரு வாளி தண்ணீர் பிடித்து அதற்கு ஊற்ற வேண்டும் போல இருந்தது. தெருவில் வரிசையாக பல நாட்டு ஓடு வேய்ந்த வீடுகள். எல்லா வீட்டுக்கும் திண்ணை இருந்தது. ஆனால் திண்ணையில்தான் யாருமே இல்லை. அவனுக்கு தாகமாக இருந்தது. அண்ணாந்து பார்த்தபோது வானில் 11 மணி சூரியன். எல்லா வீட்டு வாசலிலும் அகத்தி மரம், மல்லிகை கொடி, அவரை கொடிகள் வளர்ந்து கிடந்தது. ஆனால் அவை எல்லாமும் காய்ந்து சருகாகத்தான் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த கொடிகள் மேல் ஆங்காங்கே பாம்பு சட்டைகளும் உரிக்கப்பட்டு கிடந்தது. அதுவே ஒரு வித மெல்லிய பயங்கரத்தையும் கொடுத்தது. ஒரே ஒரு வீட்டு ஜன்னல் வழியாக பீடி புகை வந்தபடி இருந்தது. பாண்டியனும் அந்த ஜன்னல் முன் தன் பெட்டியை இழுத்து கொண்டு சென்று நின்றான். உள்ளே பார்த்தான். தலைக்கு முண்டாக்கு போட்டுக்கொண்டு அழுகிவிட்ட கையோடு ஒருவர். அவர் முகத்தில் மூக்கின் நுனி கூட அழுகல். பார்க்கவே விகாரம் பிடுங்கி தின்றது. ஆனாலும் அந்த நிலையிலும் வலிந்து புகையை இழுத்து ஊதி தள்ளி கொண்டிருந்தார். எட்டி பார்த்த பாண்டியனை ஒரு அதிசயத்தை பார்ப்பது போல பார்த்தவர், யாரப்பு அது என்றும் கேட்டபடி உள்ளிருந்து வெளியே வந்தார். வெளியே திண்ணை சுவரில் திருவிளையாடல் போஸ்டர் ஒட்டப்பட்டு அதையும் யாரோ கிழித்திருந்தார்கள். ஆனால் திரையிடப்பட்ட தேதி 1986 என்று வருஷத்தை சுட்டிக்காட்டியது. அப்படியென்றால் அவ்வளவு வருடங்களாக ஊராக இல்லையா? ஐயா, நான் இந்த ஊர் கோயில் குருக்களை பார்க்கலாம்னு வந்தேனுங்க. அப்படியா? அவர் இந்த ஊருக்கே வர்றதில்லையே தம்பி. கேள்விப்பட்டேன், ஊரே வெறிச்சோடி கிடக்குது. ஆமா தம்பி, எனக்கு தான் இன்னும் சாவு வரமாட்டேங்குது. நானும் போயிட்டேன்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எண்ணிக்கை ஒத்தப்படைக்கு வந்துடும். அவர் சொன்னதில் மொத்தம் 10 பேர் வரை ஊரில் இருப்பது ஊர்ஜிதமானது. இந்த ஊரு ரொம்ப பிரபலம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க வந்து பார்த்தா அதெல்லாம் ஒரு காலம் தம்பி. கோயில் நல்லா இருந்த வரையில ஊரும் நல்லா தான் இருந்துச்சு. எப்ப அந்த மரகதலிங்கம் களவு போச்சோ அப்பவே ஊரை விட்டு லட்சுமியும் போயிட்டா. அவர் பேச்சோடு பேச்சாக திரும்பவும் பீடியை வலித்தார். நீங்க சொல்றத பார்த்தா அந்த லிங்கத்தாலதான் ஊருக்கே சக்திங்கிற மாதிரி தெரியுதுங்களே. அதுல என்ன சந்தேகம் தம்பி? மரகதலிங்க சாமிய கும்பிட உச்சி பொழுதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு லைன் நிக்கும் தெரியுமா? அவன் அதை கேட்டு விட்டு பெருமூச்சு விட்டான். ஆமா, நீ எதுக்கு குறுக்களை பார்க்கணுங்கிற? சும்மாதானுங்க என்று சொன்னவன் அவரிடம் இருந்து விலகினான். தம்பி, அவர் தடுத்தார். என்ன, பட்டணத்து புள்ள மாதிரி தெரிகிற சிகரெட் வச்சிருக்கியா? அவன் உடனே பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டான். ஒரு முழு பாக்கெட் சிகரெட்டை அப்படியே தூக்கி கொடுத்தான். அந்த பெருசு முகத்தில் சூரியனே வந்து குடியேறியது. அப்படியே புழுதி மண் சாலையில் சூட்கேஸை இழுத்து கொண்டு கோவிலை நோக்கி நடந்தான். கோவில் சுற்று சுவர் அவ்வளவும் காரை உதிர்ந்து உள்ளிருந்த செங்கல் வெளியே தெரிந்தது. அதிலும் பல முள் செடிகள் வேர் பிடித்து கிடந்தது. உள்ளே பெரிய சுற்று பிரகாரம், அவ்வளவிலும் ஒரே புதர்தான். அந்த புதர்கள் கோவில் கட்டடத்தின் உயரத்தில் சரிபாதிக்கு தலைத்து கிடந்தது. சூட்கேஸை இழுத்துக்கொண்டு நடப்பது சிரமமாகவும் இருந்தது. ஊரில் தான் ஒருவரும் இல்லையே. எனவே மதில் சுவர் ஓரமாக சூட்கேஸை விட்டவன் தன் ஷூ கால்களோடு புதர்களுக்குள் நுழைந்தான். முதலாக பாதம் வைத்த இடத்திலேயே ஒரு பாம்பு படுத்திருந்து இவன் கால் வைத்ததும் புரண்டு படுத்து ஓடத் தொடங்கியது. அவன் நெஞ்ச கூடும் ஒரு முறை அதிர்ந்து அடங்கியது. அப்படியே இலை தலையை மிதித்து நடக்கத் தொடங்கினான். மழையே இல்லாததால் அவ்வளவும் காய்ந்து அவன் ஷூ கால்கள் படும்போது சப்தம் ஒருவித சரசரப்போடு கேட்டது. கோயில்ல பிரதோஷம் அப்படி அமர்க்களப்படும். கோவிலை சுத்தி உள்ள பிரகாரத்துல ஜேன்னு கூட்டம் இருக்கும். எள் போட்டா கீழே விழாது. அவன் காதில் ஒரு குரல் எதிரொலித்து அடங்கியது. இன்றும் அந்த பிரகார வெளியில் கூட எள் போட்டால் விழாது. ஒரு வித்தியாசம். அன்று மனிதர்கள் அடைத்து நின்ற இடத்தில் இன்று புதர்கள். மனிதர்கள் என்றால் சத்தம் போடுவார்கள். புதர்களுக்கு வாயில்லை. அதனால் ஏராளமான நிசப்தம். பாண்டியன் பார்த்து பார்த்து நடந்தான். பெரிய கொண்டையோடு ஒரு முழு நீள ஓணான் ஒன்றும் கீரி பிள்ளை ஒன்றும் இப்படியும் அப்படியுமாக ஓடிப்போய் அவனை சற்று கிளி கொள்ள செய்தது. இருந்தும் தைரியமாக கோவிலின் பின்பக்கம் நுழைந்தான். சுற்றி கொண்டு முன்வழியாக வந்தான்.
முன்புறம் ஓரளவு பரவாயில்லை. இருந்தும் நந்தி மண்டபத்தில் மேலே கற்கள் விலகி மண்டபம் எப்பொழுதும் விழலாம் என்பது போல இருந்தது. அதை கடந்து ஒரு மரச்சட்டம் பதித்த கதவு. கதவுக்குள் ஒரு நீளமான முன்வெளி. அதற்கும் அப்பால் கருவறை. கருவறைக்கு வலப்பக்கம் நடராஜர் சந்நிதி. அங்கெல்லாமே வெறும் இருள்மயமாக இருந்தது. உள்ளே அந்த பட்ட பகலில் கூட கருவறை சரியாக தெரியவில்லை. சற்று கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தான். லிங்கத்தின் ஆவுடையார் பகுதி மட்டும் தெரிந்தது. மேலே லிங்கம் இருந்த இடத்தில் ஒரு குளவிக்கல் இருந்தது. அந்த நாளில் மரகத லிங்கம் இருந்த இடம். அந்த இடத்தில் ஆட்டுக்கல்லை இழுத்து போட்டு அதை லிங்கமாக்கி இருந்தார்கள். இந்திரன் பூஜித்த கோவில். அதற்கு இந்த கதி. யாரது என்று அப்போது ஒரு குரல். திரும்பினான். குருக்கள் தான் சைக்கிளில் கோபுர வாசலை கடந்து வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்தவனுக்கு அப்பாடா என்று இருந்தது. சைக்கிளை ஸ்டாண்டு கூட போடாமல் அப்படியே ஒரு ஓரமாக சாய்த்து நிறுத்திவிட்டு, யாரது, இங்க என்ன பண்றேள்? பார்த்தா படிச்ச பிள்ளையாண்டான் மாதிரி தெரியறது. இது என்ன செருப்பு காலோட? அவர் உள்ளே நுழையும் போதே விழுவிழுவென்று பிடித்து கொண்டே வந்தார். பாண்டியனும் வெகு வேகமாக மண்டபத்தை விட்டு வெளியே வந்து செருப்பு கால்களை உதறினான். அதே வேகத்தில், வணக்கம் சாமி, உங்களை பார்க்கத்தான் சென்னையிலிருந்து வந்திருக்கேன். என் பேர் பாண்டியன். குருக்கள் ஒரு வினாடி அதிர்ந்தார். என்ன பார்க்கவா? என்ன சாமி இப்படி கேட்குறீங்க? நான் பல வருஷமா அமெரிக்காவில் இருந்தவன். இப்போ கூட லீவில் தான் வந்திருக்கேன். எங்கள் அப்பா ஏராளமான சொத்து பத்து வச்சிருக்காரு. சாகும்போது அவர் தன்னோட விருப்பமாக ஒரு விருப்பத்தை எழுதி வச்சுட்டு இறந்துட்டார். அதுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன் சாமி. குருக்கள் அவனை ஆச்சரியத்தோடு பார்த்தவர், அது என்ன அவரோட விருப்பம் என்று கேட்டார். ஏதாவது ஒரு இடிஞ்ச சிவாலயத்தை புதுப்பிச்சு கட்டி கொடுக்கறது தான் சாமி எங்கள் அப்பாவோட விருப்பம். அவன் சொல்லவும் அவர் கேட்டுவிட்டு சிரித்தார். சிரித்தபடியே இடுப்பு சாவி கொத்தோடு நடந்தவர் மரச்சட்ட கதவை திறந்தார். உள்ளார வாங்கோ என்று அழைத்தார். அவனும் பணிவோடு உள்ளே நடந்தான். வௌவால் கழிவுகளின் நாற்றம் மூக்கை துளைத்தது. கும் இருட்டு வேறு. ஆனால் குருக்கள் பழகியவராதலால் தடங்களின்றி நடந்து கருவறைக்குள் நுழைந்து அங்கே ஒரு பிறையிலிருந்து தீப்பெட்டியை எடுத்து விளக்கை ஏற்றினார். அம்மி குளவியும் ஆட்டுக்கல்லும் லிங்கமாக தெரிந்தது. என்ன பார்க்கிறேள்? இப்போதைக்கு இவர்தான் மரகத லிங்கம். நானும் முடிஞ்சப்ப வந்து விளக்கு போட்டுட்டு போறேன். அதுவும் எவ்வளவு நாளைக்கு போடுவேனோ தெரியாது. குருக்கள் குரலில் சன்னமாக ஒரு அலட்சியம். ரொம்ப பிரபலமான கோயில்னு சொன்னாங்க. இவ்வளவு மோசமாவா போகும்? பாண்டியன் கேட்டான். இது என்ன கேள்வி? கண் எதிர்க்கத்தான் பார்க்கறேளே. எப்ப அந்த மரகத லிங்கம் களவு போச்சோ அப்பவே இந்த ஊரை தரித்திரம் பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. அந்த மரகத லிங்கத்தை போலீஸால கண்டுபிடிக்க முடியலையா? பிடிப்பா. யாராவது திருடனை பிடிச்சு கொண்டு வந்து ஒப்படைச்சா அப்ப கூட திருடன் காசு கொடுத்தா தப்பிக்க விட்டுருவா. போலீஸை விடுங்க சாமி. இந்த சாமிக்கு ஒரு பக்தர் கூடவா இல்ல? ஆளுக்கு 10 ரூபா போட்டா கூட போதுமே. இந்த கோயிலை ஓரளவாவது சரி பண்ணிடலாமே. எதுக்கு 10 ரூபா? லட்சமா செலவழிச்சு கட்டவே நிறைய பேர் முன் வந்தா. ஆனா அவள்ல ஒருத்தர் கூட இப்ப உயிரோட இல்லை. குருக்கள் கருவறையை விட்டு வெளியே வந்தபடியே சொன்னது பாண்டியனை ஒரு அதட்டியது. என்ன சாமி சொல்றீங்க? என்ன சொல்றேனா? சாமிக்கு இங்க இருக்க பிரியம் இல்லையோ என்னவோ. அதோட அவர் கோபமும் இன்னும் தனியல. அதனால இந்த கோயிலுக்கு யார் வந்தாலும் அவளை அவர் ரொம்பவே சோதிச்சிடுறார். உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், எச்சரிக்கையா ஊரை பார்த்து போய் சேருங்கோ. ஏதோ என் தலையெழுத்து வந்து போயின்னு இருக்கேன். என்னையே அப்பப்ப பாம்புகள் கடிச்சிருக்கு, இருந்தும் விடாம வர்றேன். நான் வந்து போறது கூட இங்க உள்ளவா பல பேருக்கு தெரியாது. ஆள் இல்லாத கோயிலுக்கு எதுக்கு விளக்குன்னு கூட தோணும். மனசு கேட்கல, அதான் வரேன் என்று சொன்னவர் மரச்சட்ட கதவை இழுத்து திரும்பவும் பூட்டினார். எதுக்கு இப்படி பூட்டுறேன்னு உங்களுக்கு தோணுமே. பூட்டலைன்னா காட்டு நாய்கள் பூச்சி பொட்டுகள் உள்ள நுழைஞ்சிடுறது. அதனாலதான். மற்றபடி உள்ளார என்ன இருக்கு எடுத்துட்டு போக என்று சொன்னபடியே சைக்கிளை நோக்கி நடந்தார். சாமி, என்ன சொல்லுங்கோ? நீங்க என்ன சொன்னாலும் சரி சாமி. நான் இந்த கோயிலை பழைய மாதிரி நல்லபடியா மாத்தாம விட போறதில்லை என்றான் பாண்டியன். அவன் குரலில் நல்ல உறுதி.
குருக்கள் சற்று நின்று அதிர்ச்சியோடு பார்த்தவர், உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்றார் சற்று பலமாக. கோயில் கட்ட நினைக்கிறது பைத்தியமா சாமி? நான் தான் சொல்றேனே, அந்த முயற்சியில யாராவது இறங்கினா அவளுக்கு கெடுதல் வந்துடுறதுன்னு. அது எப்படி சாமி? இடிஞ்ச கோயில சரி செய்யறது புண்ணிய காரியம் தானே, அதனால எப்படி கெடுதல் வரும்? இது மரகதலிங்கம் இருந்த ஊர், அதோட மதிப்பு தெரியுமா உங்களுக்கு? அது அது களவு போன காலத்திலேயே அதை 10-15 கோடிக்கு மதிச்சா. சுமாரா 10 கிலோ எடை, பச்சை பசேல்னு ஒரு ஒளி. உலகத்திலேயே ஒசந்த ஜாதி மரகத்துல செஞ்ச லிங்கம் அது. பார்த்தாலே கண்ணுல அனல் அடிக்கும், அப்படி ஒரு ஜொலிப்பு. சரி சாமி, அதுக்கு என்ன? அது இருந்த கோயில்ல ஒரு சாதாரண கல் விக்கிரகத்தையோ கல்லால ஆன லிங்கத்தையோ வைக்கிறத சுவாமி விரும்பல. அப்ப சாமி தான் இந்த கோயில் இப்படி இருக்க காரணமா சாமி? வேற என்னத்த சொல்றது? யார் நல்லது செய்ய முன் வந்தாலும் அவளுக்கு ஏதாவது கெடுதல் வந்துடுறதே. எனக்கு வராது சாமி, பாண்டியன் உறுதியோடு சொன்னான். குருக்கள் அவனை கூர்ந்து பார்த்தார். அவன் உடனே தன் சட்டை பாக்கெட்டில் இருந்து ஒரு கடிதத்தை எடுத்து நீட்டினான். அறநிலையத்துறை அதிகாரியிடம் இருந்து வந்த கடிதம். அதில் கோவிலை எடுத்து பாண்டியன் புனருத்தாரணம் செய்ய அறநிலையத்துறைக்கு ஆட்சேபம் இல்லை என்கிற குறிப்பு. கடிதத்தை படித்தவர் ஒரு பெருமூச்சு விட்டார். இந்த கோவில்ல மட்டும் இல்ல தம்பி, இந்த ஊர்ல கூட ஒருத்தரும் இல்லை. இருக்கிறவாளும் கூட தீராத வியாதிக்காராதான். கவனிச்சிருப்பேளே. மரகதலிங்கம் போனதோட எதிர் விளைவு இது. பரம்பரையா குடியிருந்த நானே கூட அடுத்த ஊருக்கு குடி போயிட்டேன். இதுதான் தம்பி யதார்த்தம். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? குருக்கள் பெருமூச்சுடன் சொல்லி முடித்தவர் சைக்கிளில் ஏறி அமர்ந்தார். போகும்போது கூட யோசிச்சுக்கோங்க என்றார். பாண்டியன் பதிலுக்கு தோளை குலுக்கிக் கொண்டு ஒரு சிரிப்பு சிரித்தான். கலட்டிவிட்ட ஷூக்களை எடுத்து அணிந்து கொண்டு பிரகார வெளியில் பெட்டியை வைத்திருந்த இடம் நோக்கி நடந்தான். பெட்டியும் அங்கேயே இருந்தது. தொட்டு தூக்கியவனுக்கு பகீரென்றது. பெட்டி புசுக்கென்று இருந்தது. பதட்டமானவன் மளமளவென்று திறந்தான். திறந்த வேகத்தில் உள்ளிருந்து ஒரு கருநாகம் யாரடா என்னை உள்ளே அடைத்தது என்கிற ஒரு கோபத்தோடு சீறிக்கொண்டு நிமிர்ந்தது. மரகதலிங்கம் இருந்த காலத்தில் அந்த ஊர் பச்சை பொசிந்து கிடந்தது. எங்கு பார் பசுமை. கிணறுகளில் குனிந்து நீர் மொள்ளலாம், அந்த அளவிற்கு நீர்வளம். ஊருக்குள் ஒரு அம்பாசிடர் காருக்குள் அமர்ந்தபடியே பிரவேசித்துக் கொண்டிருந்தான் கஜேந்திரன். காரை வேகமாக செலுத்த இயலவில்லை. சாலையில் அப்படி ஒரு கூட்டம். டிரைவர் திணறி போனான். சாலை ஓரமாக ஏராளமான இட்லி கடைகள், டீ கடைகள். உள்ளே இருந்தபடியே பார்த்து கொண்டிருந்த கஜேந்திரனுக்கு எரிச்சலாக வந்தது. ஏலே, எதுக்குடா இவ்வளவு கூட்டம்? பக்கத்துல ஏதாவது சினிமா ஷூட்டிங் நடக்குதா என்ன? டிரைவரிடம் கேட்டான். இல்லைங்கண்ணே, இந்த கூட்டம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்ற கூட்டம்னே. அப்படி என்னடா அந்த கோயில்ல இருக்குது? என்னண்ணே தெரியாத மாதிரி கேட்டுப்புட்டீங்க. எல்லா ஊர்லயும் கல்லுல தானே என்ன லிங்கம் இருக்கும்? ஆமா, இந்த ஊர் கோயில்ல இருக்கிறது மரகத லிங்கம்னே. மரகத லிங்கம்னா மரகத கல்லுல செஞ்சதா? ஆமாண்ணே, போய் பாருங்க, பொறவு தெரியும். அதுலயும் உச்சி பொழுதுல சாமிய பார்க்கணும், கண்ணே கூசி போகும். டிரைவர் சொன்னது நிஜம் என்பது தரிசனத்தின் போது கஜேந்திரனுக்கு விளங்கியது. கஜேந்திரன் ஒன்றும் பக்திமான் இல்லை. சாமியாவது பூதமாவது என்று எகத்தாளம் செய்பவன் தான் அவன். இருந்தும் கோவிலுக்குள் கால் வைக்க காரணம் அந்த மரகதலிங்கம். உள்ளே சாமியை பார்த்து முடித்தவன் வெளியே வந்து ஊர்க்காரர் ஒருவரின் வாயை கிண்டினான். ஆமா, இந்த மரகதலிங்கம் என்ன விலை போகும்? யோ, சாமிக்கு விலை ஐயா, நினைச்சாலே ஆபத்தியா, போய் வாய கழுவு. இல்ல, சும்மா மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் கேட்டேன். அதெல்லாம் கோடி கணக்குல போகும். அதனாலதான் இது வரைக்கும் இந்த கோவில்ல 13 தடவை களவு நடந்திருக்கு. அப்படியா? என்ன அப்படியா? நீ வெளியூர்காரனா? உள்ளூர்காரங்க கிட்ட கேளு, கதை கதையா சொல்வாங்க. அவர் அப்படி சொல்லிவிட்டு போய்விட்டார். கஜேந்திரனும் விடவில்லை. உள்ளூர் இட்லி கடை ஒன்றில் போய் உட்கார்ந்தான். வயதான பாட்டி ஒருத்தி. அவளிடம் வாயை கிண்ட ஆரம்பித்தான். ஏன் பாட்டி, உங்க ஊர் சாமிய திருட பார்த்தாங்களாமே, உண்மையா? ஆமா, அதெல்லாம் பழைய கதைப்பா.
இப்பதான் போலீஸு காவலுக்கு இருக்குதே. எவ்வளவு பேர் காவலுக்கு இருக்காங்க பாட்டி? எப்படி? துப்பாக்கியும் கையுமா ஒரே ஒரு ஆளு தான். பகலுக்கு ஒருத்தர், ராத்திரிக்கு ஒருத்தர்னு வருவாங்க. சாமி சக்தி வாய்ந்த சாமின்னு ஊரே வந்து கும்பிடுது. அப்படிப்பட்ட சாமிக்கு அவரை பார்த்துக்கிற சக்தி மட்டும் இல்லையாக்கும். எதுக்கு காவல்? கஜேந்திரன் கேள்வி கிழவியை கொஞ்சம் தைத்தது. சாமி சக்தி இல்லைன்னு யார் சொன்னதப்பு? காவ காக்கிறது அவருக்கு இல்லப்பு. அவரை தொட்டு திருட வந்து அதனால காலத்துக்கும் ஒருத்தன் பெரும்பாவி ஆயிட்டா என்ன பண்றதுன்னு தடுக்கத்தான். கிழவி ஒரு புதிய கோணத்தில் சொன்ன பதில் கஜேந்திரனையே சற்று சிந்திக்க வைத்தது. அப்ப சாமியை யாராச்சும் தொட்டா தொட்டவனுக்குத்தான் ஆப்பு, சாமிக்கு ஒன்னும் இல்லைங்கிற, அப்படித்தானே? அப்படித்தானே இது நாள் வரைக்கும் ஆயிருக்கு. கல்லுல ஆன சாமியாயிருந்தா கூட பரவாயில்ல, இது மரகதமாச்சே. சும்மா சுள்ளுன்னு சக்தி பாயும்ல. அடிங்காத்தி, மரகதம்னா என்ன நெருப்பா சுள்ளுன்னு சுடுறதுக்கு? சிவம்னாலே நெருப்பு தான்ப்பு. இந்த கோவில்ல சாமி கும்பிடுறவங்க ஒரு சிட்டிகை விபூதிக்கு மேல கூட ஒரு சிட்டிகை எடுத்துக்கிட்டு வரமாட்டாங்க, தெரியுமா? ஏன் பாட்டி? சிவன் சொத்து குலநாசம்ப்பு. உள்ளார சண்டிகேஸ்வர சாமின்னு ஒரு சாமி இருக்குதே, அது எதுக்குன்னு நினைக்கிற? எதுக்கு பாட்டி? சிவன் கோவில்ல இருந்து சிவன் சொத்தை யாராச்சும் கொண்டுகிட்டு போறாங்களான்னு பார்க்கத்தான். எதுக்கு அந்த சாமி முன்னால போய் டொப்பு டொப்புன்னு கை தட்டுறாங்கன்னு நினைக்கிற? அந்த கிழவி சொல்வதெல்லாம் கஜேந்திரனுக்கு புதிய தகவல்களாக இருந்தது. எதுக்கு பாட்டி? சாமி நல்லா பார்த்துக்கோ, நான் இந்த கோயில்ல இருந்து எதையும் எடுத்துக்கிட்டு போகலேன்னு சொல்லத்தான். இது என்ன பாட்டி புது கதை? அந்த சாமிக்கு காது கேட்காதுன்னு, அது கண்ணை மூடி தியானத்துல இருக்கிறதால அதுகிட்ட கை தட்டி கவனத்தை திருப்புறதுக்கும்னுல சொல்லுவாங்க. அப்படியும் சொல்லலாம். ஆனா நான் சொல்றதுதான் சத்தியம். சிவன் கோவிலுக்கு போறவங்க சிவனுக்கு எதையும் தரத்தான் பார்க்கணும். அங்க இருந்து சாம்பலை கூட கொண்டுகிட்டு வரக்கூடாது. மீறி கொண்டுகிட்டு வந்தா குடும்பம் விளங்காது. பாட்டி ஒரு வழியாக பயமுறுத்தலில் வந்து நின்றாள். அப்ப இங்க களவாணித்தனம் பண்ணவங்கெல்லாம் காலாவதி ஆயிட்டாங்கன்னு சொல்லு. அத நான் என் வாயால சொல்லணுமாப்பு? இதே தெருவுல முக்கு திரும்புற இடத்துல ஒருத்தன் படுத்து கிடப்பான், அவனை போய் பாரு, அப்ப தெரியும். ஏன் பாட்டி, அவனுக்கு என்ன? கையும் காலும் இழுத்துக்குச்சு. இந்த கோயில்ல கொஞ்ச நாள் தர்மகர்த்தாவா இருந்தவன். சாமி காசை அள்ளி அள்ளி தின்னான். இப்ப வியாதி அவனை அள்ளி தின்னுகிட்டு இருக்குது. பாட்டி சளைக்காமல் பதில் சொல்லிக்கொண்டே போனாள். கஜேந்திரனுக்கோ அதற்கு மேல் பாட்டியிடம் பேச எதனாலோ மனம் இல்லை. மணக்க மணக்க இட்லி தோசையை தின்றுவிட்டு காசு கொடுக்க போகும்போது பாட்டி கச்சிதமாக சொன்னாள், உங்களை பார்த்தா உள்ளூரா தெரியல, தோரணைய பார்த்தா சண்டியர் மாதிரி தெரியுது. இம்புட்டு நேரம் பேசினதும் என் வாயை புடுங்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஏதாச்சும் கெட்ட எண்ணத்தோட கேட்டிருந்தா அதை மாத்திக்கப்பு. பாட்டி சொன்னது நல்ல நடு மண்டையில் குட்டு வைத்த மாதிரி இருந்தது. அன்று இரவு கஜேந்திரனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. வீட்டு மொட்டை மாடியில் பனியன் வேட்டியில் உலா போனபடியே தம் பத்த வைத்து கொண்டு புகையை ஊதிய போது விறுவிறுவென்று வந்து சேர்ந்தான் கோட்டை முத்து. வந்தவன் சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்து முடிக்க கோட்டை முத்துவோடு வந்த அடியாள் மாடிப்படி தொடங்கும் இடத்தில் நின்று கொண்டான். இருட்டில் ஐயனார் கோயில் பரிவார சாமியாட்டம் தெரிந்தான். வா கோட்டை, உனக்காண்டிதான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓ, சிவன் குடி போனியா? சாமிய பாத்தியா? என்ன கோட்டை, சாமின்னு ஒண்ணு இருந்தால பாக்க, அங்க சிவலிங்கம் எல்லாம் இருக்குது. நல்லாதான் பேசுற, அதத்தான் நான் சாமின்னு சொன்னேன். ஊருக்கு தான் அது சாமி, நமக்கு அது பல கோடி, சரிதானே? உன்னால முடியுமா? முடியுமான்னா இது என்ன கேள்வி? எனக்கு எவ்வளவுன்னு சொல்லு, முடியும் முடியாதுன்னு அப்புறம் சொல்றேன். சரி, நீயே சொல்லு. இல்லை இல்லை, நீ முதல்ல சொல்லு. வேண்டாம், நான் ஒரு தொகை சொல்லி அது குறைவா இருக்குன்னு நீ நினைச்சு நமக்குள்ள பேரம் வேண்டாம். அப்ப நான் வேற ஒரு கணக்கு போடவா? என்ன? அது என்ன விலைக்கு போகுதோ அதுல பாதியை கொடுத்துடு. கஜேந்திரா, என்ன? அது ஒன்றும் பிக் பாக்கெட் சமாச்சாரம் இல்லை. கவனமா திட்டம் போட்டு உசுர பணயம் வச்சு செய்ய வேண்டிய வேலை.
காவலுக்கு இருக்கிற போலீஸை போட்டு தள்ளுற கணக்கு வேற இருக்குது. எல்லாத்துக்கும் மேல களவாண்டதுக்கு பிறகு ஒரு 5-6 வருஷத்துக்கு நான் தமிழ்நாட்டிலேயே இருக்க முடியாது. இங்க என் கட்ட பஞ்சாயத்து வரும்படி, கந்து வெட்டி வரும்படி, ஆளை தூக்குற வரும்படின்னு 80 லட்சத்தை நான் விட்டாகணும். தெரியாதா உனக்கு? கஜேந்திரன் அழுத்தமாக தன் முடிவை சொன்னான். கோட்டை முத்து உடனே பதில் சொல்லவில்லை. கீழே போய் ரகசியமாக யார் யாருடனோ போனில் பேசிவிட்டு வந்தான். பிறகு கஜேந்திரனிடம் வந்தவன், சரிடா நண்பா, காரியத்தை முடி, பெரிய 5 உனக்கு கூலியா தர்றேன் என்றான். அப்ப 10 கோடியா அதோட விலை? ஆமா, அதுதான் மொத்த மரகதத்தோட மதிப்பு. அப்புறம் அதோட புராதானம் எல்லாத்துக்கும் கூட்டி கழிச்சு நான் வச்சிருக்கிற விலை. பார்ட்டி யாரு? லோக்கல் கிடையாது, இது வெளிநாடு. அதுதான் தெரியுமே, அதுல எந்த நாடு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அதுக்கு விலை 10 கோடி தாங்கிறத நான் எதை வச்சு நம்புறது? என்ன கஜேந்திரா, 5 கோடி ரூபாய நீ எந்த வருஷத்துல சம்பாதிக்க போற? பழகிட்டோமேன்னு நான் இறங்கி வந்தா ரொம்பத்தான் தூக்கி கணம் பாக்குறிய. சரி, அட்வான்ஸ் எவ்வளவு? ஒரு பெரிய தொகையை கொடுத்துடுறேன். 2 கொடு. லிங்கத்தை ஒப்படைக்கும் போது சொச்சம் 3 ரெடியா இருக்கணும். என்ன சுரத்தே இல்லை, ரெடியா இருக்கும்னு வார்த்தையில சொல்லு. இல்லாட்டி நீ சரக்க தந்துடுவியா என்ன? இதோ பாரு, உலகமே பயபக்தியோட கும்பிடுற சாமிய நான் களவாட போறேன். எனக்கு புத்தி பலம்தான் பெருசு, பக்தி பலம்தான் பெருசுன்னு அலையிறவங்க நடுவுல இம்புட்டு துணிவா இருக்கவே நீ ஒரு தனி சம்பளம் எனக்கு தரலாம். பக்திக்கு கீழே ஒரு கொம்பு முளைச்சா புத்திங்கிறது சரியாதான் இருக்குது. சரி, நீ காரியத்தை எப்படி முடிக்கிறதுன்னு கணக்கு போட்டுக்கோ. மற்ற விஷயமெல்லாம் நூல் பிடிச்சா மாதிரி நடக்கும். சரி, முதல்ல சிலோன் போறதுக்கு பாஸ்போர்ட்டு டிக்கெட்டை எல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிறேன். விமானத்துல ஏறுறதுக்கு கச்சிதமா 10 மணி நேரம் இருக்கும்போது சிவன்குடி மரகதலிங்க சாமியை எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்துடுவேன். சாமி என் கைக்கு வந்ததுல இருந்து அதிகபட்சம் 3 மணி நேரத்துல பணம் எனக்கு வந்துடணும். சாமி உன் கைக்கு வந்துடும். அப்புறம் சாமி பாடு உன் பாடு. நான் விமானம் ஏறிடுவேன். போலீஸ்காரங்க துப்பு துளக்குறேன்னு காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். கஜேந்திரன் தன் திட்டத்தை சொல்லி முடிக்க கோட்டை முத்து பதிலுக்கு கை குலுக்கி கட்டி கொண்டான். கொஞ்ச நேரம் தளர்ந்து போய் ஜாலிக்கு மாறத் தொடங்கினார்கள். ஒரு பாட்டில் பிராந்தியை உடைத்து மசால் கடலையோடு ஆளுக்கு பாதியாக குடித்தார்கள். நம்ம வேட்டையிலேயே பெரிய வேட்டை இதுவாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசுதான், பேசாம இத்தோட நிறுத்திக்கிட்டு கொஞ்சம் பெரிய மனுஷனா வாழ்ந்தா என்னன்னு தோணுது. ஏன் கஜேந்திரா, உனக்கும் பயம் வந்துடுச்சா? பயமாவது கையமாவது சம்பாதிக்கிறது அனுபவிக்கத்தானே. அதை விட்டுட்டு இப்படி மொட்டை மாடியில தடி பசங்களை காவலுக்கு வச்சுக்கிட்டு எப்ப பாரு கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கவா பிறந்திருக்கோம்? ஓ, நீ அப்படி வர்றியா? பின்ன எது எப்படியோ, பக்தர்களை சாமி காப்பாத்துதோ இல்லையோ, நம்மளையெல்லாம் அது நல்லாவே காப்பாத்துது. கோட்டை முத்து உறக்க சொல்லிவிட்டு ஒரு சிரிப்பு சிரித்தான். முட்டா பசங்க என்றான் கஜேந்திரன். யார சொல்ற? கோயில் கட்டுனவன், போய் கும்பிடுறவன், அம்பிட்டு பேரையும் தான். அவன்களை ஏன் நீ திட்டுற? அப்படி கட்டாட்டி நம்ம பொழப்பு எப்படி நடக்கும்? அதுவும் சரிதான். இருந்தாலும் சில விஷயத்துல நம்ம ஆளுங்களை புரிஞ்சுக்கவே முடியல கோட்டை. எந்த விஷயத்துல? ஒரு 1000-500 கடன் கொடுக்கறதுக்கு கூட நம்பிக்கை இல்லாம ப்ரோ நோட்ல எழுதி வாங்கிக்கிறாங்க. ஆனா பார்க்காத சாமியை மட்டும் எதை வச்சு நம்புறாங்கன்னு தெரியல. மனுஷங்களை விடு, அந்த சாமி விஷயத்துக்கு வா. அது கையில தான் எம்புட்டு ஆயுதம். அதுலயும் இந்த சிவனுக்கு நெத்தியில ஒரு கண்ணு வேற. அதை திறந்தாலே எதிர்த்தாப்புல இருக்கிறவன் சாம்பலாம். அப்படி ஒரு கண்ணு இருந்தா சிலைய களவாடும் போது வந்து கண்ணை திறக்க வேண்டியது தானே. என்ன கேட்டா பூட்டு கதவு இதெல்லாம் தான் சாமி. ஏன்னா இதுதான் களவு போகாம அம்புட்டையும் காப்பாத்துது. நீ என்ன சொல்ற? நீ சொல்றதும் சரிதான். பூட்டும் கதவும் தான் நமக்கு சாமி. நாம அந்த சாமிக்கும் மேலான சாமிங்க இல்லையா? எப்படி? அதையே உடைச்சு நம்ம கைவரிசைய நாம காட்டிடுறோமே. கரெக்டுப்பா. நாம ஒரு கோயில் கட்டுவோம். அதுல பூட்டு சாமிக்கு ஒரு சந்நிதி, சாவி சாமிக்கு ஒரு சந்நிதின்னு வைப்போம். என்ன சொல்ற?
பூட்டேஸ்வர சாமி, சாவியப்ப சாமின்னு பேரு வைப்போம். அதுக்கும் கூட்டம் கூட்டமா வந்து கும்பிடுவானுங்க. கவலையே வேண்டாம், உண்டியலும் ரொம்பும். இருவருக்கும் போதை தலைக்கு ஏற ஏற பேச்சில் வரம்புகள் உடைந்து கொண்டே போனது. அப்படியே இரவு பொழுதும் உருள ஆரம்பித்தது. சீறி பாய்ந்த பாம்பு பாண்டியனை ஒரே போடாக போட்டது. கடிபட்ட அதிர்ச்சியில் கையை பார்த்தவனுக்கு பளிச்சென்று அதன் பல் தடங்கள் தெரிந்தது. உள்ளே பெட்டியில் அவன் வைத்திருந்த துணிமணிகள், கேமரா, கிட்பேக் என்று பல ஐட்டங்கள் இல்லை. அந்த நேரத்தில் அதை எண்ணி கவலைப்படுவதை விட விஷம் உடம்பில் பரவாமல் பார்த்து கொள்வது மிக முக்கியம் என்று தோன்றியது. சட்டென்று இடுப்பு பெல்ட்டை அவிழ்த்தவன் கடிபட்ட மணிக்கட்டு பகுதிக்கு மேல் பெல்ட்டை வளைத்து கட்டி ஒரு இறுக்கி இரத்த ஓட்டத்தை முதலில் நிறுத்த பார்த்தான். இருந்தும் சித்தம் கொஞ்சம் கிறுகிறுக்கத்தான் செய்தது. அந்த பாம்போ கொத்து போட்ட கையோடு என் வேலை முடிந்தது என்று ஓடிவிட்டது. பெல்ட்டால் இறுகிய கையுடன் தள்ளாடியபடி கோவில் முன்னால் வந்தவன் அப்படியே சுருண்டு விழுந்தான். மயக்கமும் அவனை ஆக்கிரமிக்க விஷமும் பரவ ஆரம்பித்தது. கண் விழித்தவன் எதிரில் சற்று தொலைவில் குருக்கள் முகம் தெரிந்தது. அவர் தக்களி கொண்டு நூல் நூற்று பூநூல் தயாரித்துக் கொண்டிருந்தார். பாண்டியன் கண் விழித்து எழுவதை பார்த்து திரும்பினார். சாமி, தம்பி படுங்க, இப்ப நீங்க என் வீட்டுல இருக்கீங்க. உங்களுக்கு ஆயுசு கெட்டிதான். கோயிலை விட்டு கிளம்புனப்ப நான் வீட்டு சாவிய மறதியா கர்ப்பகிரகத்துல வச்சுட்டு வந்துட்டேன். எடுக்கிறதுக்காக திரும்பி வந்தேன். வந்தப்ப பார்த்தா நீங்க சுருண்டு கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டேன். உங்க அதிர்ஷ்டம், உங்களை விட்டுட்டு பக்கத்து கிராமத்துக்கு போன மினி பஸ்ஸும் அந்த நேரமா திரும்பி வந்தது. அதனால உங்களை பஸ்ல தூக்கி போட்டுண்டு வந்து எங்க ஊர்ல விசக்கடி வைத்தியர்கிட்ட காட்ட முடிஞ்சது. நீங்களும் புத்திசாலித்தனமா பெல்ட்டால கைய கட்டிண்டது விஷம் பரவாம தடுத்துடுத்து. வைத்தியரும் கைய அறுத்து கருப்பா பாம்பு விஷத்தை வெளியே எடுத்துட்டார். குருக்கள் அவன் காப்பாற்றப்பட்ட விதத்தை விளக்கி கொண்டே போனார். பாண்டியன் பதிலுக்கு நன்றியோடு பார்த்தான். முதல்ல நல்ல நேரத்துல ஊருக்கு கிளம்ப பாருங்கோ, நான் சொல்லல. அது என்னவோ தெரியல, சுவாமிக்கு இன்னும் கோபம் அடங்கல என்றார் குருக்கள். அவனுக்கு அந்த நிலையிலும் சிரிப்பு தான் வந்தது. எதுக்கு சிரிச்சல்? சிரிக்காம என்ன சாமி பண்றது? மனுஷங்க பண்ற தப்புக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம சாமி மேல பழி போடுறீங்களே. மனுஷங்க பண்ற தப்பா? என்ன சொல்றேள்? எனக்கு கடிச்ச பாம்பு என் பெட்டிக்குள்ள இருந்தது சாமி. பெட்டிக்குள்ள இருந்த துணிமணி எல்லாம் எங்க போச்சுன்னும் தெரியல. அப்படியா? நம்பவே முடியலையே. நம்புங்கோ, நான் பொழைக்காம போயிருந்தா இந்த உண்மை உங்களுக்கு தெரியாம போயிருக்கும். நல்ல வேளை நீங்க மறந்த சாவிதான் என்னை காப்பாத்தி இருக்கு. என்ன இது, குண்டை தூக்கி போடுறேலே? உங்க பெட்டியில இருக்கிறத திருடுற அளவுக்கு அந்த ஊர்ல யாரு இருக்கா? யாரோ இருக்காங்க சாமி. அவங்களுக்கு என்ன மாதிரி யாரும் வந்து கோயிலை எடுத்து கட்டுறதுல உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியா சொல்றேள்? வேற எப்படி சொல்ல? பாம்பு எங்க இருந்தாவது வந்து கடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, என் பெட்டிக்குள்ள இருந்து எப்படி வர முடியும்? இத எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. அது சரி சாமி, எனக்கு முந்தி கோயில் கட்ட வந்தவங்க யார் யார், அவங்க எப்படி செத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? நாராயணன் செட்டியாருன்னு ஒருத்தர், அப்புறமா ராஜாங்கம்னு ஒருத்தர். அவ்வளவு ஏன்? அந்த ஊரை சேர்ந்த தண்டபாணிங்கிற மிராசுதாரே கோவிலை எப்படியாவது சீர்படுத்த ஆசைப்பட்டாரு. அவர் தலையில மரக்கலை முறிஞ்சு விழுந்து 1 வருஷம் கோமாலல்ல இருந்தாரு. குருக்கள் வரிசைப்படுத்திய பெயர்கள் பாண்டியனுக்குள் அணிவகுக்க ஆரம்பித்தது. ஆமா, லட்சக்கணக்கில் ஆகுமே. அவ்வளவு பணம் உங்ககிட்ட இருக்கா? இல்லாமலா கிளம்பி வந்திருக்கேன். உங்களுக்கு அந்த சிவன் கோயில் தான் குலதெய்வமா? இல்ல சாமி, ஏதாவது ஒரு இடிஞ்ச சிவாலயத்தை கட்டணுங்கிறது என் அப்பாவோட விருப்பம். அப்பதான் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலை பத்தி நான் கேள்விப்பட்டேன். இப்ப கூட எதுவும் கெட்டு போயிடலையே. இதே போல எவ்வளவோ சிவாலயங்கள் இருக்கு. அங்க போய் நீங்க புனருத்தாரணம் பண்ணலாமே. பண்ணலாம் தான். ஆனா இங்கே என் பெட்டி திருடு போகாம இருந்திருந்தா, என்ன பாம்பு கடிக்காம இருந்திருந்தா நான் ஒருவேளை உங்க பேச்ச கேட்டிருப்பேன் சாமி. ஆனா இப்ப இத நான் விடுறதா இல்லை. அப்படின்னா இந்த சிவன் கோயில் புத்துணர்ச்சி பெறும். அந்த பழைய நாள் திரும்ப வரும். நாங்களே நம்பிக்கை இழந்துட்டோம். நீங்க எதை மனசுல வச்சுட்டு இப்படி சொல்றேன்? போக போக பாருங்க சாமி, தெரியும். அப்ப திரும்ப அந்த ஊருக்கு போக போறேளா? நிச்சயமா.
அதுக்கு முந்தி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன? மிராசுதார் தண்டபாணிங்கிறவர் தலை மேல மரக்கிளை முறிஞ்சி விழுந்ததா சொன்னீங்களே, அவர் இப்ப எப்படி இருக்கார்? இருக்கார். அந்த ஊர்ல 3/4 வீசம் நிலம் அவருக்குத்தான் சொந்தம். கோயில்லையும் அவருக்குத்தான் முதல் மரியாதை. ஆனா இப்ப எல்லாம் இருந்தும் ஒரு பெட்டி கடைய வச்சுதான் பொழப்பு நடந்துட்டு இருக்கு. அந்த நிலம் எல்லாம் என்ன ஆச்சு? ஒரு பிரயோஜனமும் இல்லாம கிடக்கு. மழை வேற இல்ல. அதான் பார்த்தேளே, எப்ப மரகதலிங்கம் களவு போச்சோ அப்பவே ஊரை விட்டு மகாலட்சுமியும் போயிட்டா. சரி, அந்த லிங்கம் என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியலையா? இந்த நிமிஷம் வரை தெரியல. போலீஸாலையும் எதையும் கண்டுபிடிக்க முடியல. கோயிலும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது தம்பி. போலீஸாலையும் எதையும் கண்டுபிடிக்க முடியல. 2 கொலை வேற நடந்ததால புனர்பூஜை பண்ணணும்னு பூஜை இல்லாம பூட்டி வச்சதுல சாபம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு தம்பி. குருக்கள் சொல்லும் போது வாசல் பக்கம் ஒரு ஸ்கூட்டி வந்து நிற்கும் சத்தம். மெல்ல எட்டி பார்த்தான் பாண்டியன். ஸ்கூட்டியில் இருந்து ஒரு இளம் பெண் இறங்கி வந்து கொண்டிருந்தாள். வர்றவ என் பொண்ணு தம்பி, ஐஸ்வர்யா. காலேஜில் படிக்கிறா. காலேஜுக்கு தான் போயிட்டு வர்றா. அவளும் உள்ளே நுழைந்த கையோடு பாண்டியனை யார் என்பது போல பார்த்தாள். ஐசு, ஐசு, சார் பேரு பாண்டியன். நம்ம கோயிலுக்கு வந்த இடத்துல பாம்பு கடிச்சிடுச்சு. ஆனா ஐசு கெட்டி தப்பிச்சிட்டாரு. அப்படியா என்றபடி சிரித்தாள். வெள்ளை வெளுக்க பரங்கி பழமாட்டம் இருந்தாள். வயதுக்கு மீறிய வளர்ச்சி. பார்க்கும் விதம், சிரிக்கும் பார்வையில் அவள் மேல் ஈர்ப்பு அதிகமானது. அவளோ பேக்குடன் உள்ளே சென்று விட்டாள். குருக்களும் ரெஸ்ட் எடுங்க, இதோ வந்துடுறேன் என்று சற்று வெளியில் சென்றார். குருக்கள் மனைவி உள்ளே சமையல் கட்டியில் இருந்தாள். ஐஸ்வர்யா முகம் கழுவிக்கொண்டு ஹோம்லியாக சுடிதாரை கழட்டிவிட்டு பாவாடை தாவணிக்கு மாறியவளாக அம்மாவிடம் போய் நிற்க கமகமவென்கிற காஃபி அவள் முகம் எதிரே நீண்டது. தேங்க்ஸ்மா. ஆமா, என்னம்மா அது? அப்பா இப்படியெல்லாம் யாரையும் கூட்டிட்டு வரமாட்டாரே என்றாள் மெலிதான குரலில். எனக்கும் அதாண்டி புரியல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? என்னம்மா? அந்த பிள்ளையாண்டான் நம்ம கோவிலை எடுத்து கட்டத்தான் வந்திருக்கான். ஏதோ வேண்டுதலாம். அவ தோப்பனாரோட ஆசையாம். ஆனா நம்ம கோவில் ராசிதான் தெரியுமே. நல்ல பாம்பு தீண்டிடுத்து. ஆனா பாம்பு தானா வந்து தீண்டலையாம். யாரோ பண்ண சதின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த தம்பி. எனக்கே தலையை சுத்துறதுடி. குருக்கள் மனைவி மகளிடம் நடந்ததை சுருக்கமான செய்தியாக வாசித்த போது ஐஸ்வர்யாவுக்கும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. மளமளவென்று காஃபியை குடித்து முடித்தவள் அவனை நோக்கி சென்றாள். ஹலோ, உங்க பேரு? பாண்டியன். சென்னையா? ஆமா, ஆனா நான் ஸ்டேட்ஸ்ல இருக்கேன். ஓ, வெரி குட். என் பேர் ஐஸ்வர்யா. பிஜி டிப்ளமா பண்றேன். விஜுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன். ஃபேண்டாஸ்டிக். உங்களை பாம்பு கடிச்சதா கேள்விப்பட்டேன். இஸ் இட் ட்ரூ? அதுல பொய் சொல்ல என்ன இருக்கு மிஸ் ஐஸ்வர்யா? இல்ல, பாம்பு தானா கடிக்கல, ஏதோ மனித சதின்னு சொன்னதா? ஆமா, என் சூட்கேஸை திறந்தப்போ உள்ள இருந்து சீறி பாஞ்சு கடிச்சிடுச்சு. உள்ள இருந்த என்னோட திங்ஸையும் காணும். ஆர் யூ ஷியூர்? ஏன் திரும்ப திரும்ப இப்படியே கேக்குறீங்க? காரணமாத்தான். என்ன காரணம்? கடவுளுக்கு கோபம். கோவில்ல பூஜை நடக்கிறதுல கடவுளுக்கு இஷ்டம் இல்ல. சிவன் குடியே அழிஞ்சு போகணும்னு ஒரு சாபம் இருக்கு. அப்படி இப்படின்லாம் அங்க நிறைய நம்பிக்கைகள் இருக்கு. ஆனா நான் ஒருத்தி மட்டும்தான் அதுக்கு எதிரா பேசிட்டு இருந்தேன். இந்த உலகம் மகா மகா பெருசு. அந்த ஊர் அதுல ஒரு கொசு அளவு கூட கிடையாது. அங்க இருக்கிற ஒரு கோவில்ல பூஜை நடக்க கூடாது, அந்த ஊரும் உருப்படக்கூடாதுன்னு சுவாமி நினைப்பாருங்கிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த கோவில்ல இருந்த மரகதலிங்கம் ஒரு பொக்கிஷம். அது மனிதர்களோட பேராசை குணத்தால திருடப்பட்டது. எல்லா வகையிலையும் இங்க மனிதன் தான் குற்றவாளி. கடவுளுக்கும் இதுக்கும் கடுகளவும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பில்லை இல்லையா? இன்ஃபேக்ட் நான் ஒரு உண்மையை சொன்னா நீங்க அதிர்ச்சி அடையக்கூடாது. ஐஸ்வர்யாவின் விஸ்தாரமான பேச்சு பாண்டியனின் வாயை பிளக்க வைத்தது. அது என்ன உண்மைனா, ஐ டோன்ட் பிலீவ் காட். அதாவது எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனா இந்த மனுஷங்க கற்பனையா ஒரு கடவுளை உருவாக்கி ஒரு பக்கம் அவரை சுப்ரீம் பவரா சொல்றதும், மறுபக்கம் அவருக்கு கோபம் அது இதுன்னு சொல்றதும் கொஞ்சம் கூட ஒத்துக்கிற விஷயமா எனக்கு தெரியல. கடவுள் இருக்காருன்னே வச்சுப்போம். தான் படைத்த தன் மக்களை தானேவா தண்டிப்பார்?
நீங்க அந்த ஊரை பார்த்தீங்களா? பார்த்தேன் மேடம். இந்த மேடம் ரொம்ப டூ மச்சா இருக்கு. ஐஸ்வர்யானே கூப்பிடுங்களேன். நானும் உங்களை பாண்டியன்னு கூப்பிடுறேன். இந்த நிமிஷம் நாம நண்பர்கள், ஓகே? ஐஸ்வர்யா அவனை இன்ப அதிர்வில் புதைத்தாள். அப்படியே வெறித்து பார்த்தான். இப்படி பார்த்தா எப்படி? இத்தனை வருஷத்துல என் கருத்துக்கு சாதகமா சொல்லி இருக்கிற ஒரே நபர் நீங்க தான். அதனாலதான் உங்ககிட்ட நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் ஐஸ்வர்யா. உங்க வரையில ஒரு விஷயத்துல மட்டும் நான் மாறுபடுறேன். ஓ, எந்த விஷயம்? கடவுள் இருக்கார். அவர் சுப்ரீம் பவர் தான். அதுல எனக்கு சந்தேகமெல்லாம் இல்லை. அதுதான் நீங்க கோயில் கட்டுறேன்னு வந்ததுலயே தெரிஞ்சிடுச்சே. அது உங்க நம்பிக்கை, அதை நான் விமர்சிக்க விரும்பல. ஆனா உங்க கடவுள் ரொம்ப சீப்பா ஒரு ஊரையே ஒண்ணும் இல்லாம பண்ணும்னு நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா இல்ல ஐஸ்வர்யா. இதுக்கு பின்னால நாம கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. பாண்டியன் சொல்லி முடிக்கவும் கை கொடுங்க என்று ஐஸ்வர்யா உற்சாகப்படவும் சரியாக இருந்தது. ஐஸ்வர்யா, இப்படி வா. உள்ளே இருந்து அம்மாவின் தீனமான குரல். அம்மா ஒரு பஞ்சாங்கம். வயசு பொண்ணு நீ. ஒரு வயசு பையனோட என்ன பேச்சுன்னு கேட்கத்தான் கூப்பிடுறாங்க. வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஐஸ்வர்யா உள்ளே ஓடினாள். குருக்களும் வெளியே நாடார்கடை வரை போய் மூக்குப்பொடி வாங்கியவராக அதை சர் என்று இழுத்தபடியே உள்ளே நுழைந்தார். பாண்டியன் முகத்தில் ஒரு புது உற்சாகம் தெரிந்தது. என்ன சார், விசக்கடி உபத்திரவம் எல்லாம் சரியாயிட்ட மாதிரி தெரியறதே என்ற கேள்வியுடன் நாற்காலியில் அமர்ந்தார் குருக்கள். உள்ளே அவர் மனைவி ஐஸ்வர்யாவிடம் கத்திக் கொண்டிருந்தாள். முந்திரிக்கொட்டை தனமா என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு? உனக்குத்தான் சாமி கோயில்னாலே ஆகாதே. அப்புறமா எதுக்கு அதை பத்தி பேசுற? எனக்குன்னு நீ ஒருத்தி தான் இருக்க. உனக்கும் ஏதாவது வந்து நாங்க அடிச்சுண்டு அழணுமா? அந்த பேச்சே குருக்களுக்கு என்ன நடந்திருக்கும் என்பதை புரிய வைத்து விட்டது. அதே நேரம் வாசலில் ஒரு கார். டாக்டர் ஒருவர் இறங்கிக் கொண்டிருந்தார். கையில் மெடிசன் பேக்குடன் உள்ளே நுழைய ஆரம்பித்தார். இங்க யாரையோ பாம்பு கடிச்சிடுச்சாமே. உள்ளே நுழையும் போதே கேள்வியும் வேறு. ஆமா ஆமாமா, இவருக்குத்தான். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? மினி பஸ்ல வந்த ஒருத்தர் சொல்லித்தான் தெரியும். என்கிட்ட பாம்பு கடிக்கு இன்ஜெக்ஷன் இருக்கு, அதுதான் வந்தேன். அப்படியா? நீங்க எந்த ஊர்? உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நான் பக்கத்து டவுன் தான். அந்த டாக்டர் பாண்டியனை நெருங்கி கடிபட்ட இடம் எங்கே என்பது போல பார்த்து கண் இமையை இழுத்தும் நாக்கை நீட்ட சொல்லியும் பார்க்க ஆரம்பித்து விட்டார். படுவேகம். குருக்களுக்கு மிகவும் ஆச்சரியமாகி விட்டது. ஐஸ்வர்யாவும் வந்தாள். பாய்சன் இன்னும் கண்ட்ரோல் ஆகல, எதுக்கும் நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் என்று சொன்னவர் தன் மெடிசன் பேக்கை திறந்தாள். உள்ளே சிரிஞ்சில் மருந்தோடு தயாராக ஊசி. பாண்டியனுக்கு சுருக்கென்றது. என்ன டாக்டர், இந்த மருந்தோட பேர் என்ன கேட்டான். அவரோ பதில் சொல்லாமல் ஊசியை குத்துவதில் வேகமானார். 1 minute, ஐ வாண்ட் டு நோ. இந்த இன்ஜெக்ஷனோட பேர் என்ன? பாண்டியன் மறுபடியும் கத்தினான். அதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? கைய காட்டுங்க. நோ, இது பாய்சனை முறிக்கிற மருந்து இல்ல. எனக்கு தெரிஞ்சு எந்த லைஃப் சேவரும் இப்படி பிளாக் கலர்ல கிடையாது. இது புது இன்வென்ஷன் மிஸ்டர். டாக்டர் பதிலோடு ஊசி முனையை அவன் புஜத்தின் அருகே கொண்டு வந்து விட்டார். அவர் முயற்சியில் ஒரு செயற்கையான வேகம். பாண்டியன் படு வேகமாக அந்த ஊசியை தட்டிவிட்டான். யூ பிளாடி, நானும் ஒரு டாக்டர்டா. உண்மையை சொல், யார் நீ என்று அவரை பாய்ந்து பிடித்தான். அவன் பாண்டியனை தள்ளிவிட்டு ஓடத் தொடங்கினான். ஐஸ்வர்யா முந்திக் கொண்டு வாசல் கதவை அடைத்து தாளிட்டு பதிலுக்கு முறைத்தாள். குருக்களுக்கு என்ன நடக்கிறதென்றே தெரியவில்லை. டாக்டர் முகமோ வெளியிட ஆரம்பித்தது. அன்று அவ்வளவாக கூட்டமும் இல்லை. புதன் கிழமையாகவும் போய்விட்டது. பிரதோஷம், கிருத்திகை, சங்கடகர சதுர்த்தி என்ற விசேஷ தினங்களும் இல்லை. கோட்டை முத்துவி நாட்கள் கோயிலில் நாலாபுறமும் பக்தர்கள் போல சுற்றி வந்த வண்ணம் இருந்தார்கள். மரகதலிங்கம் கருவறையில் அலங்காரமாக காட்சி தந்து கொண்டிருந்தது. குருக்கள் ஒவ்வொரு முறை கற்பூர ஆரத்தி காட்டும் போதும் ஒருவித கரும் பச்சை ஒளி ஏற்பட்டு விலகியது. வாசல் புறத்தில் துப்பாக்கியும் கையுமாக காவலுக்கு இருந்த போலீஸ்காரர் சுறுசுறுப்பாக பாக்கு பொட்டலத்தை பிரித்து கொண்டிருந்தார். கோவில் மதில்களில் ஆங்காங்கே அந்த நாளைய நாகரி எழுத்துக்களில் கல்வெட்டுக்கள். ஆர்கியாலஜி மாணவன் ஒருவன் மட்டும் அந்த எழுத்துக்களின் மேல் வெண்ணிற பொடி போல ஒன்றை தூவ, கல்வெட்டு குழிவுகளில் அந்த பொடி படியவும் எழுத்துக்கள் கண்களுக்கு நன்றாக தெரியவும்
அதை புகைப்படம் எடுக்கவும் படிக்கவுமாக இருந்தார். கோட்டை முத்துவின் ஆட்களில் ஒருவன் அவனிடம் சென்று விசாரிக்க ஆரம்பித்தான். என்ன தம்பி பண்றீங்க? இந்த கல்வெட்டுல என்ன எழுதி இருக்குதுன்னு பாக்குறேன். என்ன எழுதி இருக்குது? ஏதோ ஜிலேபியா இருக்குது, ஒன்னும் புரியலையே. இது நாகரி எழுத்து, எல்லாருக்கும் தெரியாது. சரி, இதுல அப்படி என்ன தம்பி போட்டிருக்குது? இதுல அதாவது இந்த கோவில இந்திரன் கட்டி இருக்கான். பின்னால இத சோழ ராஜாக்கள் பாதுகாத்திருக்காங்க. யார் அந்த இந்திரன் தம்பி? தேவலோகத்து இந்திரன். அந்த ஆள் எதுக்கு பூமியில இங்க வந்து கட்டணும்? இந்திரனுக்கு ஒரு முறை உடல் நலம் இல்லாம போயிருக்கு. அது நிவர்த்தியாக மரகதலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சிருக்கார். தேவேந்திரனுக்கே உடம்புக்கு வருதா? இதெல்லாம் நம்புற மாதிரியா தம்பி இருக்கு? இந்த விஷயத்த அப்படி பார்க்க கூடாது. யாரோ ஒரு பணக்காரர் இந்த கோயில கட்டி இருக்கலாம். அவருக்கு தீராத வியாதி இருந்து மரகதலிங்கத்தை வச்சு வழிபட்டதால நீங்கி இருக்கலாம். உடனே அவர் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு இந்த கோயில கட்டி இருக்கலாம். இத கட்டினது ஒரு பணக்காரரா இருக்கிற மதிப்பை விட இந்திரன் கட்டினதுன்னா ஒரு பயபக்தியோட வந்து கும்பிடுவாங்க. அவங்களுக்கும் வியாதி குணமாகும். அதனாலதான். ஓ, இது கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. அப்ப காசுள்ள யாரோ ஒருத்தர் கட்டி இருக்காரு, சரிதானே தம்பி? பின்ன என்ன சாமியவா வந்து கோயில கட்டிக்கும்? ஆமா தம்பி, வேற என்ன இதுல போட்டிருக்கு? இந்த ஊர் ஒரு காலத்துல வறண்டு இந்த ஊர் மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு சித்தர் இந்த பக்கம் வந்து மரகதலிங்க கோயில் கட்டி வழிபட்டா ஊர் சுபீட்சம் ஆயிடும்னு சொன்னாராம். அதே மாதிரி கோயில் கட்டின பிறகு ஊர் ரொம்பவே செழிப்பாயிடுச்சான். அப்படின்னா தம்பி, இந்த மரகதலிங்கம் இல்லாட்டி இந்த ஊருக்கு மதிப்பு போயிடுமா? இந்த கல்வெட்டுப்படி அப்படித்தான் அர்த்தம் வருது. ஒவ்வொரு ஊருக்கும் வாஸ்து பலம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் மனுஷனை யோசிக்க வச்சு அவனை வழி நடத்துது. இந்த ஊர் வரையில சிவபூஜை நடக்கலைன்னா, அதுவும் மரகதலிங்கத்துக்கு பூஜை நடக்கலைன்னா பிரச்சனை இருக்கு. மரகதலிங்கம்ங்கிறது புதன் கிரகத்தை குறிக்குது. புதன் தான் கல்வி, கணக்கு, வழக்கு, கலை எல்லாத்துக்கும் அதிபதி. மரகதலிங்கம் வடிவத்துல அந்த சக்தி இந்த ஊருக்கு கிடைக்குது. அதோ கோபுர கலசம் இருக்குதே, அது மூலமா தான் அந்த சக்தி பரவுது. அதுவும் டெலிவிஷன் டவர் மாதிரி தான். அப்ப சித்தர் சாமி இந்த ஊருக்கு எது பலவீனம்னு கண்டுபிடிச்சு அத சரி செஞ்சிருக்காரு, அப்படித்தானே தம்பி? அப்படியேதான். இதுல வேற என்னெல்லாம் இருக்கு தம்பி? இதுவரை இவ்வளவு தகவல் தான் நான் சேகரிச்சிருக்கேன். போக போக இன்னும் தெரிய வரும். இதையெல்லாம் நம்பாட்டி அது அவங்கவங்க விருப்பம்தான். இங்க இருக்கிறபடி பார்த்தா சாமிய விட்டு மரகதத்துக்கு தான் மதிப்பு மாதிரி தெரியுதே தம்பி. உண்மைதான். ஆனா வெறும் மரகத கல்ல யார் கும்பிடுவாங்க? அதுல ஈஸ்வரனை புடிச்சு வச்சுட்டா அதுவே சிவசக்தி ஆயிடுது இல்லையா? சரி, இத காசுக்கு ஆசைப்பட்டு திருடுறாங்களே, அவங்களுக்கும் இதால நல்லதுதான்ங்கிற மாதிரி இருக்குதே தம்பி. அப்படி கிடையாது. இந்த ஊருக்கு இதோட வாஸ்து பலத்துக்கு மரகதலிங்கம் உதவியா இருக்கு. இத திருட நினைக்கிறவங்களுக்கு அவங்க ஜாதகப்படி நிச்சயமா கெட்ட நேரமா தான் இருக்கும். அவங்க வரையில இந்த சாமி ஒரு நெருப்பாயிடும். யாருக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இது இங்க கல்வெட்டுல இல்ல, என்னோட கருத்து இது. ஏன்னா தண்ணியும் நெருப்பும் ஆள் பார்த்து குணம் காட்டுறது கிடையாது. தண்ணிங்கிறது நல்லவன் தாகத்தையும் தீர்க்கும், கெட்டவன் தாகத்தையும் தீர்க்கும். அதுக்கு பாரபட்சம் எல்லாம் இல்ல. அப்படித்தான் மரகதலிங்கத்தோட சக்தியும். நீயே எல்லாம்னு காலில் விழுறதுக்கும் நீ எனக்குத்தான்னு அதுக்கு விலை வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுல்ல. அந்த இளைஞன் தன் மனதில் பட்டதை சொல்லிவிட்டு மறுநாள் வந்து பார்த்து கொள்ளலாம் என்று கிளம்பிவிட்டான். கோட்டை முத்துவின் ஆட்களோ நிறையவே கலங்கி போயிருந்தார்கள். ஏலே, இந்த சாமியோட சக்திய அந்த பையன் நமக்கு பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லிவிட்டான். என்ன செய்யலாம்? என்னத்த செய்ய? நம்ம கோட்டை செய்யாத களவா? கோட்டைக்கு என்ன கேடு வந்துடுச்சு? கோட்டை எப்பவும் சொல்ற கதைதான் ஞாபகத்துக்கு வருது. காட்டுக்குள்ள மானா இருந்தா புலிக்குள்ள அடங்க வேண்டியதுதான். எப்பவும் வலுத்தவங்களுக்கு தானே காலம். மத்தபடி நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் எல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்ச விஷயம். நீ போட்டு குழப்பிக்காம கிளம்பு. இருவரும் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்து புறப்பட்டனர். இருந்தும் அதில் நாட்ராயன் என்பவன் கதவை பூட்டும் முன் மரகத லிங்கத்தின் முன்னால் போய் நின்று கன்னத்தில் போட்டு கொண்டவனாக
சாமி, நான் ஒரு தீராத வவுத்து வலிக்காரன், உன்னால அது குணமானா போதும் என்று மரகதலிங்கத்தை கூர்ந்து பார்த்தான். அதே சமயம் அவன் உடலில் இனம் புரியாத ஒரு மாற்றம். எப்பொழுதும் மாத்திரையில் வலியை அடக்குபவனுக்கு அதன் பின் அன்று முதல் மாத்திரை தேவைப்படவில்லை. கோட்டை முத்துவை சந்தித்து பேசும்போது கூட அவன் பேசவில்லை, இன்னொருவன் தான் பேசினான். கோட்டை, அந்த கோயில சாமியெல்லாம் ஒன்னும் கட்டல, அங்க விசேஷமே மரகத கல்லுக்குத்தான். வெறும் கல்லா இருந்தா வெட்டி எடுத்துக்கிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நகை பண்ணி போட்டுடுவாங்கன்னு அதை லிங்கமா ஒருத்தன் செஞ்சு வச்சுட்டான். ஆனா ஒண்ணு, அத அந்த ஊரை விட்டு எடுத்துட்டா ஊரே ஒண்ணும் இல்லாம போயிடும்னு தெரியுது. கேட்டா வாஸ்து பலம் அது இதுன்னு அளந்து விடுறானுங்க. ஏலே, போட்ட திட்டப்படி கஜேந்திரனால களவாட முடியுமா முடியாதா? அத சொல்லுங்கடா. கல்லுக்காக தானேடா நாங்களே அதை கடத்துறோம். பல கோடி கொடுக்கறேன்னு சொல்றவன் லிங்கத்துக்கா தர்றான்? கல்லுக்கு தானே. இன்னைக்கு ராத்திரி இறங்குனா முடிச்சிடலாம்னே. கஜேந்திரன் முடிவு பண்ணிட்டான். வாட்ச்மேன் போலீஸ்காரன்னு 2 பேர் தான் இருப்பாங்க. குளோரோஃபார்ம் கொடுத்து பாப்பாங்க. அடங்காட்டி ஒரே போடுதான். கோட்டை முத்து சொல்லிக் கொண்டிருக்கும் போதே போன் வந்தது. கஜேந்திரன் தான் பேசினான். கோட்டை, ரெடியா இரு, இப்ப மணி 10:30, அதிகபட்சம் 2 மணிக்குள்ள மரகதலிங்கம் உன்கிட்ட வந்துடும். பணத்தோட ரெடியா இரு, எனக்கு காலையில 9 மணிக்கு ஃபிளைட். கஜேந்திரன் போன் அடங்கியது. கோட்டை முத்துவிடம் ஒரு நிமிர்வு. கோட்டை, யாரு, கஜேந்திரனா? ஆமா, 2 கோடி பைசல் ஆயிடுச்சு. பயலுக்கு இன்னும் 3 கோடி வேணுமா? பணம் தயாரா இருக்கா? இளிச்சவாயன் கூட தரமாட்டான்டா. அவன் லிங்கத்தோட வரட்டும். கோவில்ல அவன் 2 பேரை போட்டு தள்ளினா அவனை இங்க நாம போட்டு தள்ளுவோம். கோட்டை, இதெல்லாம் தாண்டா வியாபாரம். இந்த மாதிரி விஷயத்துல களவாணிங்களை விட்டு வைக்கவும் கூடாது. நாளை பின்ன போலீஸ்ல சிக்கனா நம்மளை காட்டி கொடுத்து விடலாம் இல்லையா? கோட்டை, பதறாத, அமுக்கமா இரு. 5 கோடியோட ஒன்னும் கஜேந்திரன் பிளைட் ஏற போறது இல்ல. ஏர்போர்ட்ல டின் கட்டிடுவாங்க. இங்கதான் எங்கேயாவது பதுக்கி வைப்பான். அப்பப்ப வந்து எடுத்துக்குவான். இதுதான் அவன் திட்டமா இருக்கும். அப்ப அவனை போட்டு தள்ளுனா அந்த 2 கோடியை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதத்தான் அவன் இங்க வரும்போது நீ கேட்டு தெரிஞ்சுக்கிற. 3 கோடிய எங்க எப்படி வச்சுக்குவேன்னு கேட்டு வாய கொடுத்து பாரு. அதுக்கெல்லாம் மசீரவனா அவன்? கல்லை ஏறி விழுந்தா விழட்டும். ஆனா ஒண்ணு, இனி ஒரு நயா பைசா கூட அவனுக்கு தரப்போறதில்ல. கோட்டை முத்து சொல்ல சொல்ல அவர்களில் நாட்ராயன் என்பவனுக்கு மட்டும் என்னவோ போல ஆனது. வயிற்றில் சுத்தமாக வலி இல்லை. அவன் வரையில் சுவாமிக்கு அபார சக்தி இருப்பதாக தோன்றியது. அப்படிப்பட்ட சாமியை வைத்து இப்படி 2 பேர் அடித்துக் கொள்வது அவனை என்னவோ செய்தது. ஏழை வயிற்று வலி, என்ன உம்முன்னு இருக்கிற? ஒண்ணும் இல்ல கோட்டை. அப்ப நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். என்ன விஷயம்? அவன் சொல்ல மாட்டான், நான் சொல்றேன். கோவிலுக்கு நோட்டம் போட போன இடத்துல அங்க சுவத்துல கல்வெட்டுங்க நிறைய இருந்துச்சு. அதை ஒருத்தன் படிச்சு படிச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தான். அவன் ரொம்பவும் தான் நம்ம நாட்டுராயன் மனசை கலக்கி போட்டான். இந்த நாயையும் போய் சாமியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். கும்பிட்ட பிறகு வயிற்று வலி சுத்தமா போயிடுச்சான். இந்த கூத்த என்னன்னு எங்க போய் சொல்ல? அப்படியாடா நாட்டுராயா? ஆமா கோட்டை, எனக்கு என்னமோ அந்த மரகத லிங்கத்துக்கு ஒரு சக்தி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது இருக்கிற இடம் செழிப்பா இருக்கும்னும் வியாதி அண்டாதுன்னும் நான் கேட்டதெல்லாம் உண்மைதான் கோட்டை. இந்நேரம் நான் 4 மாத்திரை போட்டுக்கிறவன் இன்னைக்கு ஒரு மாத்திரை கூட போடலைன்னா பாத்துக்கையேன். நாட்ராயன் தன் பக்தியை பட்டவர்த்தனமாக்கினான். கோட்டை முத்து முகம் உடனேயே ஒரு மாதிரி ஆகியது. கோட்டையிடம் பாதுகாப்புக்கு என்று ஒரு குத்துவாள் எப்பொழுதும் இடுப்பில் இருக்கும். அதை எடுக்க அவன் கை அந்த பகுதிக்குள் நுழையவும் நாட்ராயன் யூகித்து விட்டான். கோட்டை தன்னை போட்டு தள்ள தீர்மானித்து விட்டான் என்பதை நொடியில் புரிந்து கொண்டவன் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான். அசுர வேகம். வேண்டாம் கோட்டை, விட்டுரு. இவன மாதிரி மனசுள்ளவன்லாம் என் கூட இருந்தா நான்லாம் ஒரு முடிய கூட புடுங்க முடியாது என்று சொன்னபடியே கோட்டை முத்துவும் ஓடினான். ஆனால் நாட்ராயன் தப்பிவிட்டான். மரகத லிங்கத்தோடு காரில் வந்தபடி இருக்கும் கஜேந்திரனிடம் போய்தான் நின்றான் நாட்ராயன். வியர்க்க விறுவிறுக்க கார் நம்பர் பார்த்து நடு ரோட்டில் கை காட்டிய நாட்ராயனை காருக்குள் ஏற்றிக்கொண்ட கஜேந்திரனுக்கு கோட்டை முத்துவின் சதி அவ்வளவும் விளங்கவும் மீசை துடித்தது.
நாட்ராயனோ காருக்குள் ஒரு துணிக்குள் சுற்றப்பட்டு காலடியில் கிடந்த அந்த லிங்கத்தின் மேல் பார்வையாக இருந்தான். கஜேந்திரா, தொடக்கூடாததை தொட்டுட்ட. இந்த லிங்கம் பத்தி உனக்கு சரியா தெரியல. இதுக்கு நல்லதை தவிர எதையும் செய்ய தெரியாது. இத கும்பிட போய் தான் நான் தப்பினேன். என்னால நீயும் தப்பி இருக்க. பேசாம இதை எடுத்த இடத்திலேயே வச்சிடு. இல்ல. நாட்ராயன் உணர்ச்சி வசப்பட்டான். அட போலே, இதை எடுக்க 2 கொலை வேற பண்ணி இருக்கேன். இனி இது என்னோட சொத்து. அந்த கோட்டை முத்து விற்க நினைச்ச பார்ட்டிக்கே நான் விற்கிறேன். 2 கோடிய கொடுத்தவன் தேடி வருவான்ல, அப்ப கவனிச்சுக்கிறேன் என்று கஜேந்திரன் துணியை விட்டு விலக்கி ஓடும் காருக்குள் அந்த லிங்கத்தை பார்த்தான். சிகார் லைட்டை பற்ற வைத்து பார்த்ததில் காரின் உள்பாகமே பச்சையாகி ஜொலித்தது. ஆனால் அதே நேரம் கோட்டை முத்துவோ முதலுக்கே மோசம் வந்துவிட்டு ஆத்திரத்தில் குமரிக் கொண்டிருந்தான். அந்த டாக்டர் உண்மையில் ஒரு டாக்டரே இல்லை. நான் ஒரு கம்பவுண்டருங்க, தியாகராஜ முதலாளி சொல்லித்தான் இப்படி விச ஊசியோட வந்தேன் என்று அந்த நபர் சொன்ன உண்மை குருக்களை அப்படியே ஸ்தம்பிக்க வைத்து விட்டது. ஐஸ்வர்யாவும் தியாகராஜ முதலாளி என்கிற அந்த பெயரை கேட்டு ஸ்தம்பித்தாள். குருக்களே, யார் அந்த தியாகராஜ முதலாளி? அவர் எதுக்கு என்ன கொல்ல முயற்சி செய்யணும்? எங்க ஊர் மிராசு தண்டபாணிங்கிறவரோட பங்காளிதான் தம்பி இந்த தியாகராஜ முதலாளி. யாரு? கோயில் கட்ட ஆசைப்பட்டு தலையில மரக்கிளை முறிஞ்சு விழுந்ததா சொன்னீங்களே, அவரா? ஆமா தம்பி, அவரேதான். 2 பேருக்கும் துளி கூட ஆகாது. சொத்து தகராறுல எங்க ஊர் மிராசு தண்டபாணிக்கு சாதகமா தீர்ப்பு வந்துடுச்சு. அப்ப இருந்தே பொறுமிட்டு இருந்தார். ஆனா மிராசுதார் மேல இருந்த வருத்தத்துக்காக உங்களை எதுக்கு கொலை பண்ண முயற்சிக்கணும்னு தான் தெரியல தம்பி. குருக்கள் ஒரு மாதிரி புழுங்க. பாண்டியன் அந்த கம்பவுண்டரை தான் அடுத்து பார்த்தான். சார், எனக்கு எதுவும் தெரியாது. அப்பப்ப எனக்கு இந்த மாதிரி ஏதாவது வேலை கொடுப்பாரு, அவ்வளவுதான். வேண்டாம் மிஸ்டர், நான் இங்க உங்ககிட்ட சாதாரணமா என்கொயரி பண்றத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டா அது உங்களுக்கு தான் ஆபத்தா முடியும். போலீஸுக்கும் கோர்ட்டுக்குமா நீங்க அலைய வேண்டி இருக்கும். ஐயோ சார், பிளீஸ் என்ன விட்டுருங்க. எனக்கு எதுவும் தெரியாது. தியாகராஜன் பத்தி நான் சொன்னது கூட ஒரு அவசரத்துல. இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சா என்ன கொலை கூட பண்ண தயங்க மாட்டார். நான் இங்க எதுவும் பேசல, நீங்களும் எதுவும் கேட்கல. நான் ஊசி போட வந்தப்ப நீங்க இங்க இல்லைன்னு நான் சொல்லிக்கிறேன். உங்க காலில் விழறேன், என்ன விட்டுருங்க. அந்த கம்பவுண்டர் நிஜமாலுமே காலில் விழுந்தான். ஆனால் பலனில்லை. ஐஸ்வர்யாவின் புத்திசாலித்தனம் இன்ஸ்பெக்டர் ராமன் என்பவரை மப்டியில் அவர்கள் வீட்டிற்கே வரவழைத்திருந்தது. ராமன் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டும் கூட. ராமனை பார்த்த நொடி அந்த கம்பவுண்டர் இனி தப்பிக்க வழி இல்லை என்பதை உணர்ந்தவன் போல, சார் அப்ரூவர் ஆயிடுறேன் சார் என்றுதான் ஆரம்பித்தான். ராமன் வாய்விட்டு சிரித்து விட்டார். உன் பேரு? ராமன் விசாரிக்க தொடங்கினார். கந்தசாமி. தொழில்? மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கேன் சார், கம்பவுண்டராகவும் இருக்கேன். இங்க விச ஊசி போட எதுக்கு வந்த? தியாகராஜ முதலாளி அனுப்பி வச்சாரு சார். காரணம்? சிவன் கோயிலை இவர் எடுத்துக்கட்ட ஆசைப்பட்டார். அப்படி செஞ்சா அதனால தியாகராஜ முதலாளிக்குத்தானே சார் பாதிப்பு. எப்படி? தண்டபாணி மிராசுதார் மேல இருக்கிற பகை உணர்வு தான் பிரதான காரணம் சார். என்னையா சொல்ற? அவங்க பகைக்கு கோயில் என்னையா பண்ணுச்சு? கோயில் நல்லா இருந்த வரை ஊரு நல்லா இருந்துச்சு. தினசரி 500 பேராவது ஊருக்கு வந்து போனாங்க. கடைகள்ல நல்லா வியாபாரம் ஆச்சு. 3/4 வீசம் நிலம் தண்டபாணி மிராசுதாருடையதா இருந்ததால அந்த நிலத்து மதிப்பும் ஏறிக்கிட்டே போச்சு சார். மொத்தத்துல கோவில்ல முதல் மரியாதை, ஊர்லயும் நல்ல சொத்து மதிப்புன்னு கொளிச்சாரு தண்டபாணி. எப்ப மரகதலிங்கம் களவு போச்சோ அப்ப புடிச்சிச்சு கிரகம். கூட்டம் குறைஞ்சு கோயிலுக்கும் யாரும் வராத ஒரு நிலை. மரகதலிங்கம் எங்க போச்சுன்னு போலீசாலையும் கண்டுபிடிக்க முடியல. மிராசுதார் தண்டபாணியும் தடுமாறி போனாரு. இத கவனிச்ச தியாகராஜ முதலாளிக்கு ஒரே சந்தோஷம். மரகதலிங்கம் கிடைக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டார். அப்படியே கோயில் திரும்ப நிமிர்ந்திடாம இருக்க என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாரு. கோயில் கட்ட ஆசைப்பட்டவங்க மிரட்டப்பட்டாங்க. அவ்வளவு ஏன், மிராசு தண்டபாணியே கோயிலை எடுத்து கட்டி அதை தூக்கி நிறுத்த பார்த்தப்ப மரக்கிளைய வெட்டி அவர் தலை மேல விழ வச்சு அவரையும் படுத்த படுக்கையாக்கிட்டாரு. வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கும் அந்த ஊருக்கே கஷ்டகாலம் வந்துட்டதாதான் தோணிச்சு. மொத்தத்துல சிவன் குடியே சுடுகாடாயி ஒண்ணுமில்லாம போகணுங்கிறது தியாகராஜ முதலாளியோட ஆசை.
கிட்டத்தட்ட ஊர் சுடுகாடு போலவே ஆயிடுச்சு. இந்த நிலையில இந்த பாண்டியன் வெள்ளையும் சொல்லையுமா வரவும் மினி பஸ் கண்டக்டர் மூலமா தகவல் வந்துச்சு. அதே பஸ்ல அவர் ஆளுங்க சாமர்த்தியமா தீர்த்து கட்ட நல்ல பாம்போட போனாங்க. பாம்பும் கடிச்சிடுச்சு. செத்துடுவான்னு நம்பி அவங்க திரும்பிட்டாங்க. ஆனா குருக்கள் காப்பாத்திட்டாரு. அப்பதான் விஷயம் விபரீதமா போயிட்டு இருக்கிறது தெரிஞ்சது. பாம்பு கடிகளுக்கு மருந்து கொடுக்கற சாக்குல தீர்த்து கட்ட சொல்லி என்ன அனுப்புனாரு. இந்த தம்பியோட ஆயுசு கெட்டி டாக்டராவும் இருந்ததால சந்தேகப்பட்டுச்சு. அதுவும் எனக்கு வினையா முடிஞ்சிடுச்சு. கம்பவுண்டர் ஒரு பகை கணக்கை பிச்சு பிசுறு இல்லாமல் சொல்லி முடித்தான். இன்ஸ்பெக்டர் ராமன் வாயை பிளந்து விட்டிருந்தார். ஆட பாவிகளா, ஒரு தனிப்பட்ட குடும்பத்து மேல இருந்த வன்மத்துக்காக சுவாமியையே போட்டு பார்த்துட்டேலேடா. குருக்கள் ஒரே வெடியாக வெடித்தார். இருங்க சாமி, நானே தெரியாம தான் கேக்குறேன். சாமி முன்னால இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்களா? உலகத்தையே படைச்சவருக்கு இந்த பயலுகெல்லாம் ஒரு தூசு மாதிரி தானே. சக்தியுள்ள அவர் ஏன் சாமி இந்த ஊர் நாசமா போகட்டும்னு விட்டாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் ராமனிடம் இருந்து அப்படி ஒரு கேள்வி வரும் என்று குருக்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஐஸ்வர்யாவுக்கு அவர் ஒரு பிடி பிடித்து விட்டதாகவே தோன்றியது. சொல்லுங்கப்பா, உம்ம சுவாமி சர்வசக்தியுள்ளவர்னா முதல்ல மரகதலிங்கம் களவே போயிருக்க கூடாது. அடுத்து அவ்வளவு பெரிய கோவில் பாழ்பட்டு ஊரும் ஒண்ணுமில்லாம போகலாமா? ஒரு எறும்புக்கு கூட பார்த்து பார்த்து படி அளக்கிறவன் அந்த பரமன்னு சொல்லுவேளே. சாரோட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? தன்னோட கோவில், அப்புறமா ஒரு ஊர், போராததுக்கு இந்த பாண்டியன் மாதிரி பல பேரு அந்த தியாகராஜனால பாடாப்பட்டிருக்கா. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது தான் உம்ம சுவாமி வேலையா? இல்ல சுவாமின்னு ஒருத்தர் இருந்தாதானே காப்பாத்துறதோ இல்ல வேடிக்கை பாக்குறதோ நடக்கும். எனவே அவர் இல்லவே இல்லேன்னு இப்பவாவது ஒத்துக்கிறீங்களா? ஐஸ்வர்யாவும் இன்ஸ்பெக்டருடன் சேர்ந்து கொண்டாள். அப்படியே பாண்டியனையும் ஒரு பார்வை பார்த்தாள். அவன் அவள் கேள்விகளை மெச்சுவான் என்கிற எதிர்பார்ப்பு அவள் கண்களில் மின்னியது. ஆனால் அவனோ, மன்னிக்கணும், உங்க கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் என்று சற்று முன்னால் வந்தான். இன்ஸ்பெக்டர் ராமனும் ஐஸ்வர்யாவும் அதிர்வோடு பார்த்தார்கள். தெய்வம் நின்னு கொல்லும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நான் அதை அனுபவிச்சுக்கிட்டும் இருக்கிறவன் என்று சொன்னவன் உண்மையிலேயே அந்த ஈஸ்வரன் அளவில்லாத விளையாட்டு உடையவன் தான். இப்ப நினைச்சாலும் எனக்கு சிலிர்க்குது. அந்த சாமி எதையும் வேடிக்கை பார்க்கல, பார்க்கவும் அதுக்கு தெரியாதுங்கிறது தான் என்னோட கருத்து என்று பீடிகை போட்டவனின் கண்களில் கூட ஒரு கலக்கம். கண்ணீர் தழும்ப தொடங்கி இருந்தது. இன்ஸ்பெக்டர் ராமனும் ஐஸ்வர்யாவும் அவனையே வெறித்து பார்த்தார்கள். ஆனால் அவனால் சட்டென்று வாயை திறந்து பேச முடியவில்லை. தொண்டையை அடைத்தது. கண்களும் தொடர்ச்சியாக குளம் கட்டி கொண்டது. ஒரு மாதிரி தத்தளித்தான். பிறகு ஆசுவாசப்படுத்தி கொண்டவன் மெல்ல சுவரின் படத்தில் தொங்கியபடி இருக்கும் பார்வதி பரமேஸ்வரன் உருவத்தை பார்த்து அப்படியே உணர்ச்சி மிகுதியோடு கைகளை கூப்பினான். மிஸ்டர் பாண்டியன், நீங்க எதையோ சொல்ல நினைக்கிறீங்க, ஆனா உங்களால முடியல. தயக்கமா இல்ல வேற காரணம் இருக்கா? ஒரு காரணமும் இல்ல சார், நெகிழ்வு சார். நான் சொல்ல போற விஷயம் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு முந்தி ஒரு விஷயத்த மட்டும் திரும்பவும் சொல்றேன் சார். நம்ம முன்னோர்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெரியவங்க சார். இன்னைக்கு செல்போன் இருக்கு, கார் இருக்கு, பஸ் இருக்கு, எவ்வளவோ சௌகரியம் இருக்கு. ஆனா இது எதுவும் இல்லாத அந்த நாட்கள்லயே அவங்க இந்த பூமியை பத்தி புரிஞ்சுக்கிட்டு நாம நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை எழுதி வச்சுட்டு போனதெல்லாம் சாதாரணம் இல்லை சார். அவ்வளவும் பொக்கிஷம் சார். பாண்டியன், நீங்க நம்ம விஷயத்துக்கு வாங்க. எங்கேயோ விலகி போற மாதிரி தெரியுது. நான் ஒன்னும் சப்ஜெக்டை விட்டு விலகியெல்லாம் போகல சார். பேச வேண்டியதைத்தான் பேசுறேன். கடவுள் எப்பவும் தானா முன் வந்து தனக்கு கோயில் கட்டு, தேங்காய் பழம் உடைச்சு வழிபாடு செய்யுன்னெல்லாம் சொல்லல சார். சொன்னா அது கடவுளும் கிடையாது சார். நாம தான், அதாவது மனுஷன்தான் தன்னோட ஆத்ம சந்தோஷத்துக்காக கோயில்னு ஒன்ன கண்டுபிடிச்சு அதுல கடவுளை உட்காத்தி வச்சோம். கோவிலுக்குள்ள கடவுளை அவன் கூப்பிட்டான். உலகம் முழுக்க கடவுள் இருந்தாலும் வெளிப்பட ஒரு இடம் வேணும் இல்லையா? அதுக்காகத்தான் கோயில். எங்கேயாவது கோயில் இருக்குன்னா அங்க நாகரிகமுள்ள மனுஷங்க வாழறாங்கன்னு அர்த்தம். தங்களுக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு நம்பி அதை மதிக்கிற மக்கள் அந்த ஊர்ல இருக்காங்கன்னு அர்த்தம். கோவிலும் அப்படித்தான். ஆழமா இருக்கிற கிணத்துல நிறைய தண்ணியும்
பாறையா போயிட்ட இடத்துல வறட்சியும் இருக்கிறது எப்படி இயற்கையான விஷயமோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் அதோட நில அமைப்புக்கும் கூட சில சக்திகள் இருக்கு சார். அந்த சக்தி மனித குலத்துக்கு பயன்படுற சக்தியா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அதுவே மனித குலத்துக்கு எதிரா போயிட்டா என்ன பண்றது? சிவன்குடியிலையும் மனித வாழ்க்கைக்கு எதிரான சில சக்திகள் இருந்தது சார். அது நம்மை போல சராசரி மனிதர்களால தெரிஞ்சுக்க முடியல. ஆனா காலத்தையும் பொழுதையும் ஊடுருவி பார்க்க முடிஞ்ச சில ஞானிகள் இருக்கத்தானே செய்யறாங்க. அவங்கள ஒருத்தர் சிவன்குடி மேம்பட புதன் கிரகத்தோட சக்தி குறைவாய் இருக்கிறத உணர்ந்து அந்த கிரகத்தோட சக்திய அப்படியே பிரதிபலிக்கிற மரகதத்தால சிவலிங்கம் செஞ்சு அதை ஊர்ல இருக்கிறவங்க தினசரி கண் வழியா தரிசனம் பண்ணி வழிபட்டா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதுங்கிறத கண்டுபிடிச்சு சொன்னார். அதோட எதிரொலிதான் மரகதலிங்கம் உள்ள கோயில் அமைய காரணம். ஊரும் சுபிட்சமா இருந்தது. எப்பவும் ஒரு ஊரோட நல்லது கெட்டதுக்கு அந்த ஊர் மக்கள் தான் காரணமா இருக்கிறாங்க. தனித்தனியா குடும்பம் குட்டின்னு 1000 லாப நஷ்டங்களோட வாழ்ந்தாலும் ஊருக்குன்னு சிந்திக்கும் போது எப்படி சிந்திக்கிறாங்கிறதுலதான் அந்த ஊரோட நன்மை தீமை இருக்கும். இத இங்கிலீஷ்ல கலெக்டிவ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. சிவன்குடி ஊருக்கும் கலெக்டிவ் மைண்டுன்னு ஒண்ணு இருந்தது. தொடக்கத்துல அது இருந்த விதம் வேற. போக போக அந்த கலெக்டிவ் மைண்ட்ல நிறைய மாற்றங்கள். நம்ம ஊர் தான் பிரபலமான ஊர், நாம மட்டும்தான் கொடுத்து வச்சவங்க, நம்ம கிட்ட எது இல்லை, நாம தப்பே பண்ணினாலும் எதுவும் ஆகாது, இப்படி ஒவ்வொருத்தரும் ஊர் விஷயத்துல நினைக்க போக அந்த கலெக்டிவ் மைண்ட் கெட்டு போக ஆரம்பிச்சது. அதோட எதிரொலிதான் ஒரு நபர் ஊருக்கே ஆதாரமான மரகதலிங்க சாமியை திருட நினைச்சதும். பாண்டியன் சற்று இடைவெளி விட்டான். எல்லோரிடமும் ஒருவித இறுக்கமான மௌனம். இதெல்லாம் என்ன உளறல்? சுயநலத்தோட கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஒருத்தன் திருடினதுக்கு ஊர்ல இருக்கிறவங்களோட பொதுப்படையான எண்ணம் நல்லா இல்லேன்னு சொல்றேனே, இது சரியானெல்லாம் உங்களுக்குள்ள கேள்விங்க வரலாம். சத்தியம் பண்ணி சொல்றேன் சார், மலை மேல நின்னு உறக்க சொல்லுவேன், கலெக்டிவ் மைண்ட் எங்க சிறப்பா இருக்கோ அங்க மழை பொய்க்கிறதில்ல, பயிர் வளம் குறையறதில்ல, விபரீதங்கள் நடக்கிறதில்ல. இதையெல்லாம் மனசுல வச்சுதான் கலெக்டிவ் மைண்டை உருவாக்க தேர் திருவிழா, தீபாவளி, பொங்கல்னு பண்டிகைகள் அன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்கிறதுன்னு நிறைய அடிப்படைகளை அர்த்தத்தோட பெரியவங்க உருவாக்கி வச்சாங்க. முதல்ல ஊருக்கு, அடுத்து நாட்டுக்கு, அதுக்கும் அடுத்து உலகத்துக்குன்னு இதுல பல விஷயங்கள் இருக்கிறத யோசிச்சு பார்த்தா உணர முடியும். இந்த கலெக்டிவ் மைண்டுங்கிறது ஒரு ஊர்ல எப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க, அவங்கள வழி நடத்துற தலைவர்கள் எப்படி இருக்காங்க, அந்த ஊர்ல இயற்கையெல்லாம் எந்த விதத்துல இருக்கு, இப்படி பல விஷயங்களை பொறுத்தது. கொடைக்கானல்ல இருக்கிறவங்களோட கலெக்டிவ் மைண்டுக்கும் சிவகாசி பக்கத்துல தீப்பெட்டி அடுக்கிற ஒரு வறண்ட கிராமத்துல இருக்கிற மக்களோட கலெக்டிவ் மைண்டுக்கும் நிச்சயம் வித்தியாசம் இருக்கும். சுருக்கமா சொல்ல போனா கலெக்டிவ் மைண்டுங்கிறது பண்பாடு சார்ந்தது, கலாச்சாரத்தை சார்ந்தது, படிப்பை சார்ந்தது, பழக்க வழக்கத்தை சார்ந்தது. குடி, கூத்து, திருடுன்னு தீய விஷயங்கள் இருந்தா அதையும் சேர்ந்ததுதான். சிவன் குடியிலையும் இதுல வந்த சிதைவுதான் மரகதலிங்கம் திருடு போகவும் காரணமாய் இருந்துச்சு. இருந்த வரை வளமாய் இருந்த ஊர் இல்லாத நிலையில வாடி வறண்டு போச்சு. இதுல கடவுளுக்கு ஒரு சம்பந்தமும் இல்ல. அவரை இழுத்து வச்சு கால்ல விழுந்தப்ப அகந்தை நீங்கி எல்லா நல்லதும் நடந்துச்சு. அவரை திருட்டு கொடுத்துட்டு தடுமாறி நின்னப்ப அதுக்கேற்பவே எல்லாமும் நடந்துச்சு. தீய கொண்டு விளக்கையும் ஏத்தலாம், குடிசையையும் எரிக்கலாம். தீ மேல ஒரு குத்தமும் இல்ல, பயன்படுத்துறவன் கையில தானே எல்லாம் இருக்கு. மரகதலிங்கமும் அப்படித்தான் சார். பயன்படுத்துறவங்களோட எண்ணத்துக்கு ஏற்ப அது பலனை கொடுத்தது. அது களவு போச்சு, கண்டுபிடிக்கப்படலைங்கிற வரைதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே போல அது இருந்த வரைக்கும் ஊர் எப்படி இருந்துச்சு, இல்லாதப்ப எப்படி இருக்குங்கிறதையும் இந்த உலகம் பார்த்துடுச்சு. அது பார்க்காத இன்னொரு பக்கம், அது களவு போன பிறகு என்ன ஆச்சு, இப்ப அது எங்க இருக்கு, எப்படி இருக்குங்கிறது தான். யாராவது அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டதுண்டா? பாண்டியன் தன் நெடிய விளக்கத்தில் முக்கியமான இடத்தை தொட்டு கேள்வியை எழுப்பினான். இன்ஸ்பெக்டர் சட்டென்று கூர்மையானார். மிஸ்டர் பாண்டியன், நீங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கு அந்த மரகதலிங்கம் இப்ப எங்க இருக்குங்கிறது தெரியும் போல இருக்குதே என்றார். பாண்டியனிடம் அப்பட்டமாக ஒரு மௌனம். அது பல டன் பாரம் போல அனைவரையும் அழுத்தியது. அவன் சிரமம் அதை ஆமோதிப்பது போல அசைந்தது.
குருக்கள் அப்படியே விக்கித்து போனார். கஜேந்திரன் அந்த ரகசிய இருப்பிடத்தில் சாக்கு மூட்டைக்குள் சுருண்டு கிடந்த அந்த மரகத லிங்கத்தை அப்படியே போட்டு வைத்திருப்பது பெரிய பிழையாக தெரிந்தது நாட்ராயனுக்கு. கஜேந்திரா, சாமியை இப்படி போட்டு வைக்கணுமா? அப்படி வெளியே எடுத்து வச்சு பூ போட்டு ஒரு விளக்கு பொருத்தி வச்சா நல்லா இருக்கும்பா என்றான். கஜேந்திரன் முறைத்தான். அட, நான் சொல்றது கேளுப்பா. இந்த சாமி எங்க இருக்கோ அங்க நல்லதுதான் நடக்கும். உன் வரையில என் வரையில கூட இது நல்லதுதானே செஞ்சுக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாரு. இத நான் கும்பிட போய் தான் வயிற்று வலி போச்சு. அதனாலதான் எனக்கும் கோட்டை முத்துக்கும் மனபேதமே வந்துச்சு. அவன் மட்டும் என்னை கொல்ல நினைக்கலன்னா நான் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்து உன்கிட்ட வந்து சேர்ந்திருப்பேனா? உனக்குத்தான் கோட்டை முத்துவோட துரோகம் பத்தி தெரிய வந்திருக்குமா? யோசிச்சு பாரு. போடா வெண்ண, சும்மா சாமி பூஜைன்னு பூச்சாண்டி காமிச்ச போட்டு தள்ளிவிடுவேன். கறிக்கடைக்காரன் ரத்தத்துக்கு பயந்தா எப்படி பொழப்பு நடக்காதோ அப்படித்தான் நாமளும். இது என் வரையில காஸ்ட்லியான ஒரு கல், அம்புட்டுதான். அமைதியா இரு. கஜேந்திரன் ஒரே போடாக போட்டான். சரி, என்ன பண்ண போற? அதான் ஒரே குழப்பமா இருக்கு. காலையில சிலோனுக்கு டிக்கெட் ரெடியா இருக்கு. அந்த விஷயம் கோட்டை முத்துவுக்கு தெரியும். நான் அவன்கிட்ட இந்த சிலைய சேர்க்கலேன்னா நான் தான் களவாண்டேன்னு போலீஸுக்கு சொல்ல அவன் கொஞ்சம் கூட தயங்க மாட்டான். அப்படியே ஏர்போர்ட்டுக்கும் போலீஸ் போயிடும். மொத்தத்துல யார் களவாண்டாங்கிறதே தெரியாம போலீஸ் தவிக்கிறது போய் நான் தான் தெரிஞ்சிடும். அட ஆமா இல்ல, என்னைய கேளு. இந்த மாதிரி நேரத்துல பளிச்சுன்னு ஒரு யோசனை சொல்ல துப்பு இருக்கா உனக்கு? ஏப்பா, நான் என்ன உங்களை மாதிரி பழம் தின்னு கொட்டை போட்ட கேப் மாதிரியா? இப்பதான் உங்க லைனுக்கு வந்திருக்கேன். நான் ஒரு அப்ரண்டிஸுப்பா. பேச்ச விடு, யோசிச்சு ஒரு யோசனை சொல்லு. இந்த நேரம் சிவன்குடியில போலீஸ் குவிஞ்சிருக்கும். கோட்டை முத்துவும் தலைய பிச்சுக்கிட்டு இருப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். அதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வரணும். சரிப்பா, உனக்கு இந்த மரகத லிங்கம் வெறும் கல்லு தானே. ஆனா எனக்கு அப்படி இல்லை. நான் இத கும்பிட்டு இதுகிட்டயே ஒரு யோசனை கேட்கிறேன். இது என்ன சொல்லுதுன்னு பாக்குறேன். அது சரி, விட்டா கைலாசத்துக்கு போன் போட்டு பரமசிவன் கிட்டையே கூட கேட்கிறேன்னு கூட சொல்லுவ போலையே. கஜேந்திரனின் கிண்டலை நாட்ராயன் பொருட்படுத்தவில்லை. சாக்கு பைக்குள் இருந்த மரகத லிங்கத்தை மளமளவென்று வெளியில் எடுத்தான். ஐயருங்க மட்டுமே தொட்டு தொட்டு கும்பிட்ட சாமினி, இன்னைக்கு இந்த கொலைகாரன் கையும் உன் மேல பட்டுருச்சு. நான் கொடுத்து வச்சவனா இல்ல நீதான் பாவம் செஞ்சியான்னு தெரியல. எது எப்படியோ ஆட்டி வச்சா ஆடித்தானே தீரணும்னு பெரியவங்க சொல்ல கேட்டிருக்கேன். இது நிஜம்னா இப்ப உன்னை தொட்டு தூக்கிக்கிட்டு வந்ததுக்கு காரணமும் நீதான். நீயே சொல்லு, அடுத்து நாம என்ன செய்யணும்னு. நாட்ராயன் ஏதோ ஈஸ்வரனே அருகில் அமர்ந்திருக்கிற மாதிரி பாவித்து கை கூப்பி கொண்டு பேசுவது கஜேந்திரனுக்கு சிரிப்பை வரவழைத்தது. அப்பொழுது என்று ஒரு சத்தம். திரும்பினால் அந்த ரகசிய இருப்பிடத்தில் கிடக்கும் தட்டுமுட்டு சாமான்களுக்கு நடுவில் ஒரு நல்ல பாம்பு. பாம்புப்பா என்று கஜேந்திரன் சுதாரிக்க, நாட்ராயனும் விதிர்க்க அந்த பாம்பு மெல்ல ஊர்ந்து மரகத லிங்கத்தின் அருகில் வந்தது. இருவரும் சில அடி தள்ளி நின்று கொள்ள அப்படியே லிங்கத்தின் மேல் ஏறி அதை அப்படியே தழுவிக்கொண்டு லிங்கத்திற்கு மேலாக படம் விரித்து குடை போல மூடியது. காண கிடைக்காத அரிய காட்சி அது. கஜேந்திரா, பாத்தியா? கன்னத்துல போட்டுக்க என்றான் நாட்ராயன். கஜேந்திரனிடம் முதல் தடவையாக ஒரு சின்ன தடுமாற்றம். இது தற்செயலான ஒரு சம்பவமா இல்லை தெய்வாதீனமா என்று. அந்த சர்பம் சில நொடிகள் தான் அப்படி இருந்தது. அப்படியே அது லிங்கத்தை விட்டு விலகி பக்கத்தில் சரிந்து இறங்கி எங்கோ போகவும் தீப்பந்தத்தை கையில் பிடித்துக்கொண்டு நாட்ராயன் அதையே பார்த்தான். அது பக்கத்து ஜன்னலில் ஏறி வெளியேறியது. நாட்ராயனும் தீப்பந்தத்துடன் ஜன்னல் அருகே சென்று பார்த்தான். பின்னால் ஒரு ஆள் உயர பாம்பு புற்று. கஜேந்திரா, பின்னால பாம்பு புத்துப்பா, புத்துக்குள்ள போயிடுச்சு. பின்ன அது என்ன லாட்ஜில் ரூம் புக் பண்ணவா போகும்? அப்படி இல்லப்பா, அது ஏதோ சொல்லாம சொல்லுது. என்னன்னு நீ தெளிவா சொல்லு. இந்த லிங்கத்தையும் நீ புத்துக்குள்ள வை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுது. நாட்ராயன் சொன்னது கஜேந்திரன் வரையில் மின்னல் போல இறங்கி வேலை செய்தது. அங்க லிங்கத்தை வச்சுட்டு உடனே கோட்டமுத்துக்கு போன் போடு. உன் குலகார புத்தி தெரிஞ்சுதான் நான் லிங்கத்தோட உன்னை பார்க்க வரல. போலீஸுக்கு போகாம பொறுமையா இருந்தா, செய்ய இருந்த தப்புக்கு வருத்தப்பட்டா லிங்கத்தோட வந்து பாக்குறேன், பேசினபடி வியாபாரம் நடக்கும்னு சொல்லு.
நாட்ராயன் ஏதோ அருள்வாக்கு சொல்பவன் போல சொல்ல சொல்ல கஜேந்திரனுக்கு ஒரு வழி கிடைத்து விட்டது போல ஒரு தெம்பு. அடுத்த நொடியே அந்த ராத்திரியில் போன் போட ஓடினான். விடிந்து விட்டது. கோவிலை சுற்றி அப்படி ஒரு கூட்டம். நாளிதழ் நிருபர்கள் கேமராவும் கையுமாக வந்து குமிந்திருந்தார்கள். தர்மகத்தா தண்டபாணி கையை பிசைந்து கொண்டிருந்தார். காவலுக்கு இருந்த போலீஸ்காரரும் வாட்ச்மேனும் ஆளுக்கொரு மூலையில் தலையில் தாக்கப்பட்டு இரத்த சகதியாக கிடந்தார்கள். உடம்பில் உயிரில்லை. மரகதலிங்கம் இருந்த கருவறை கதவு கடப்பாறையால் நெம்பி பெயர்க்கப்பட்டிருந்தது. அதுவரை வந்த மோப்ப நாய் கோவிலை சுற்றி சுற்றி ஓடியது. பிறகு வடக்கு வாசல் வழியாக ஊருக்கு வெளியே வயல்வெளியில் ஓடி காட்டாறு ஒன்றின் வரையில் சென்று நின்றது. போலீசுக்கு புரிந்துவிட்டது. காட்டாற்றுக்கு அப்பால் திருடன் வாகனம் கொண்டு தப்பி இருக்கலாம். நாயை தூக்கி கொண்டு மறுகரைக்கு போன போது அது தொடர்ந்து ஓடாமல் ஒரு இடத்தில் போய் படுத்து கொண்டது. அந்த இடத்தில்தான் ஏதோ இருக்கிறது என்று தோண்டி பார்த்தவர்களுக்கு கொலைகாரனின் உடுப்பு இரத்த சகதியாக கிடைத்தது. ஆனால் அதில் சலவைக்குரியோ டெய்லரின் எம்ப்ளமோ எதுவும் இல்லை. போலீஸ் நாய் இப்படி ஆற்றங்கரை வரை ஓடிய தகவல் பேப்பர் மூலமாக கஜேந்திரனுக்கு எட்டியது. சிரித்து கொண்டான். நம்ம எடுபடியே சும்மா இந்த பக்கம் போடான்னு ஓட விட்டேன். சரக்கோட ஓடுன நான் எந்த பக்கம் ஓடுனேன்னு போலீஸ் நாய்க்கு கூட தெரியல பாரு என்று சிரித்தான். அருகிலேயே நாட்ராயன், பழைய நாட்ராயனாக இல்லாமல் அவன் முகத்தில் ஒரு தெளிவு. கோட்டை முத்து சொல்லாத வரைக்கும் நானே போய் போலீஸ் எதிர்க்க நின்னாலும் போலீஸ் என்ன எதுவும் செய்யாது என்று திரும்பவும் எகத்தாளமாக பேசினான் கஜேந்திரன். கோட்டை 3 கோடியை கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டான். பணத்தோட இங்க வான்னு சொன்னேன். நம்ம இடம்தான் நமக்கு பலம், என்ன சொல்ற என்றான். மரகதலிங்கமோ அந்த இருண்ட அறையில் சூரிய ஒளியை வாங்கி கொண்டு பச்சை விளக்காக ஜொலித்து கொண்டிருந்தது. அந்த லிங்கத்துக்கிட்ட என்னமோ ஒரு சக்தி இருக்கத்தான் செய்யுது என்றபடி ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான். புகையை சொரிந்தபடியே லிங்கத்தின் அருகில் சென்றான். வேண்டாம் கஜேந்திரா, சாம்பிராணி போட வேண்டிய சாமிக்கு சிகரெட் புகைய போடாத. அட போடா வெண்ண, எல்லா புகையும் ஒண்ணுதாண்டா சாமிக்கு என்று சொன்னவன் திரும்பவும் இழுத்து புகையை விட்டான். நாட்ராயனுக்கு உடம்பெல்லாம் நரநரவென்று எறும்புகள் ஊர்கிற மாதிரி இருந்தது. கோட்டமுத்து வர்ற வரைக்கும் இப்படியேதான் பொழுத கழிக்கணும். கோட்டமுத்துவும் இல்லங்கம் இல்லாம பணத்தோட வந்து லிங்கத்தை வாங்கிக்குவானாங்கிறதுலயும் ஒரு நம்பிக்கை தெரியல. கஜேந்திரன் துப்பாக்கியில் தோட்டாவை நிரப்பிக்கொண்டு வெளிப்படையாகவே தயாராக இருந்தான். இப்படியும் ஒரு வியாபாரம். களவாணி பசங்க வியாபாரம் எல்லாம் இப்படித்தான். எதுக்கும் தயாரா இரு. அதுதான் துப்பாக்கியோட இருக்கேனே. சரி, தெரியாமத்தான் கேக்குறேன். ஒரு 10 பேரோட வந்து சுத்தி வளைச்சா என்ன பண்ணுவ? வேடிக்கை பாரு. லிங்கம் கைக்கு போகாம கோட்டை எதுவும் பண்ண மாட்டான். அது இருக்கிற இடம் தெரியணும்னா பணத்தை தான்னு சொல்லுவேன் என்று சொன்னபடி கஜேந்திரன் அந்த மரகத லிங்கத்தை தொட்டு எடுத்தவன் நேராக பாம்பு புற்று அருகே சென்று மேல் கூம்பை தட்டிவிட்டான். லிங்கம் நுழையும் அளவுக்கு வாய் திறக்கவும் அதற்குள் சொத்தென்று போட்டான். அப்படியே சிரித்தபடி வந்தவன், இப்ப இந்த லிங்கம் இருக்கிற இடம் உனக்கும் எனக்கும் தான் தெரியும். எப்பவும் ஒரு ரகசியம் 2 பேருக்கெல்லாம் தெரியக்கூடாது. அதனால என்று சொன்னபடி துப்பாக்கியை நாட்ராயனை நோக்கி நீட்டினான். நாட்ராயனுக்கு சப்த நாடியும் நடுங்கியது. ஆனாலும் பயனில்லை. கஜேந்திரனின் துப்பாக்கி தோட்டா நாட்ராயனின் காதுக்கு கீழே துளைத்து கொண்டு பறந்ததில் நாட்ராயனும் அப்படியே சுருண்டு விழுந்தான். அவன் விழுந்த அடுத்த நொடியே கஜேந்திரனும் விழுந்ததுதான் ஆச்சரியம். கஜேந்திரன் காலடியில் அவனால் மிதிக்கப்பட்ட நிலையில் கருநாகம் ஒன்று. கோட்டை முத்து தன் கூட்டத்தோடு வந்து பார்த்தபோது விளங்கிவிட்டது. டேய், நாம வர்றதுக்குள்ள இங்க இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ சண்டை. இந்த நாட்ராயன் நாய கஜேந்திரன் சுட்டிருக்கான். கையில பாரு துப்பாக்கி. அதே சமயம் அவனை பாம்பு கடிச்சிருக்கு. கோட்டை, மரகதலிங்கம் எங்கன்னு தெரியலையே. சரியான மாயலிங்கமா இருக்குதே. இங்க பூரா தேடி பாருங்கடா என்று அந்த இடத்தையே கவிழ்த்து போட்டு அலசியும் பலனில்லை. பாம்பு புற்று மேல் இருந்து ஒரு பாம்பு மட்டும் படம் விரித்து கொண்டு பார்த்து கொண்டே இருந்தது. கோட்டை, உன்னோட 2 கோடி டுமில் ஆனதுதான் மிச்சம். என்ன பண்ண போற? என்னத்த பண்ண? இன்னொரு பெரிய களவுல இந்த நட்டத்தை சரி செஞ்சுக்க வேண்டியதுதான். இவன்களை என்ன பண்றது? போலீஸுக்கு சொல்லலாமா? வேண்டாம்டா. போலீஸுக்கு சொன்னா இப்படி ஒரு இடம் இருக்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சிடும்.
இனி இது நம்ம இடம், இவனுங்களை தூக்கிட்டு போய் பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி போடுங்க. 2 கோடி போனதுக்கு ரகசிய இடம்தான் மிச்சம். ஒரு வழியாக கோட்டை முத்து பெருமூச்சோடு சமாதானமானான். காலம் ஓட ஆரம்பித்தது. கோட்டைக்கு ஒரு பையன். அவனுக்கு தன்னுடைய கேடுகெட்ட தொழில் புத்தி எதுவுமே தெரியாதபடி கொடைக்கானல், ஊட்டி என்று ஹாஸ்டலில் தங்க வைத்தே படிக்க வைத்தான். அவனும் நன்றாக படித்தான். மேல் படிப்புக்காக அமெரிக்காவுக்கெல்லாம் அனுப்பி வைத்தான். பையனும் படிப்பு முடிந்து திரும்பி வந்து கோட்டை முத்துவை பார்க்கவும் சற்று வெலவெலத்துத்தான் போனான். கோட்டை முத்துவின் கை கால்களில் முற்றிய தொழுநோயின் ஆக்கிரமிப்பு. முகத்தில் மூக்கெல்லாம் வெளுத்து பார்க்கவே விகாரமாய். அப்பா, கிட்ட வராதே. எப்படிப்பா இப்படி? எதையும் கேட்காத. உலகமே என் கையிலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பணத்துக்கும் பஞ்சம் இல்லதான். ஆனா என் கை மட்டும் என்கிட்ட இல்லைன்னு அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு. அப்பா, இத குணப்படுத்த எவ்வளவோ மருந்து வந்தாச்சு. தெரியும்பா, நான் இன்னைக்கு நேத்தா சாப்பிட்டுக்கிட்டு வரேன். அந்த மாத்திரை மருந்த சாப்பிட்டதாலதான் இவ்வளவு நாள் தாங்கி இருக்கேன். இல்லாட்டி... கோட்டை முத்துவின் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. மகன் ஆச்சரியப்பட்டான். அப்பா அழுது அவன் பார்த்ததே இல்லை. அப்பா, எனக்கு ஏன் சொல்லல? இது என்ன கவர்மெண்ட் கொடுக்கிற பட்டமா? சந்தோஷமா சொல்லிக்க. அசிங்கமான ஒரு வியாதி. இது வந்ததுக்கு பிறகு என்கிட்ட ஒரு பய வரமாட்டேங்கிறான். மாசம் 1 லட்சம் சம்பளம் தரேன்னு சொல்றேன். ஒருத்தர் கூட கிட்ட வரலையே. பணத்தை எப்ப வேணா சம்பாதிக்கலாம், முடியாட்டி கொள்ள கூட அடிச்சுக்கலாம். ஆனா கையும் காலும் போனா அது எந்த கடையிலையும் கிடைக்காதேன்னு எனக்கே தத்துவம் சொல்றானுங்க. அப்பா, நான் இருக்கேன்ப்பா, இனி நான் பாத்துக்கிறேன்ப்பா. வேண்டாம்ப்பா, நீயாச்சும் நல்லா இரு, உனக்கும் ஒட்டிக்க போகுது. இது தொத்து வியாதி இல்லப்பா. தெரியும்பா, இருந்தாலும் சொல்றேன். நான் இப்ப உசுர் வாழ்றதே உனக்காகத்தான். சொன்னா கேளு, கிட்டையே வராத. என்னையும் நான் சொல்ற இடத்துல கொண்டுகிட்டு போய் விட்டுரு. செத்தா அங்கேயே போட்டு புதைச்சிரு. எங்கப்பா? காசி ராமேஸ்வரம்னு கடைசி காலத்தை எங்கேயாவது? இல்லப்பா, என்னோட காசியும் ராமேஸ்வரமும் ஒரு ரகசிய இடம்தான். என்னவோ தெரியல, அங்க இருந்தா மனசு லேசா இருக்கு. கெட்ட எண்ணம் கூட தோண மாட்டேங்குது என்று சொல்லி பாம்பு புத்து உள்ள ரகசிய இடத்துக்கு கொண்டு போக சொன்னான் கோட்டை முத்து. மகனாலும் தவிர்க்க முடியவில்லை. அந்த ரகசிய இடத்துக்கு வந்த பிறகுதான் தெரிந்தது அப்பா சொன்னது எவ்வளவு சரி என்று. அப்பா, இங்க எனக்கு கூட மனசு ரொம்ப லேசா இருக்குப்பா. அதுதான் சொன்னேனேடா, கதையில படிச்சிருக்கேன். விக்கிரமாதித்தன் சிம்மாசனம் புதைச்ச இடத்துல யார் இருந்தாலும் அவங்க புத்தி நல்லபடியாதான் வேலை செய்யும்னு. அந்த மாதிரி இங்கேயும் ஏதாவது இருக்கணும். அதெல்லாம் ஃபேண்டசிப்பா. அதை போய் நம்பிக்கிட்டு நீங்க கவலைப்படாதீங்கப்பா. உங்களை குணப்படுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. இல்லடா, திரும்பவும் சொல்றேன், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, விட்டுரு. நீ நல்லா இரு. என்னை யாரும் பார்க்க வரவும் வேண்டாம். அதுக்கு இதுதான் ஏத்த இடம் என்று சொன்ன கோட்டை முத்து மகனை பார்த்து லேசாக திரும்பவும் கண் கலங்கினான். அன்று இரவு பங்களாவில் முகத்துக்கு சேவ் செய்யும் போது கழுத்தை சுற்றி வெள்ளையாக தடிப்பு. கை மணிக்கட்டிலும் தோல் பகுதி மரத்து போனது போல இருந்தது கோட்டை முத்துவின் மகனுக்கு. முதலில் சாதாரணமாகத்தான் நினைத்தான். அலர்ஜிக்கான மாத்திரைகள் சாப்பிட்டும் கேட்கவில்லை. இடுப்பில், தொடையில் என்று ஆங்காங்கே தேமல் போல தெரிந்து அங்கே தொட்டால் சொரணையும் இல்லை. இறுதியில் ஸ்பெஷலிஸ்டிடம் காட்டவும் அவர் எல்லா டெஸ்டும் எடுத்து முடித்தவராக லெப்ரசியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ற போது ஆடி போய்விட்டான். டாக்டர், டோன்ட் வரி, உங்களை பரிபூரணமா குணப்படுத்த முடியும். இது தொத்து வியாதி இல்லைதானே டாக்டர்? டெஃபினெட்லி. என் அப்பாவுக்கு வெரி சீரியஸ் கண்டிஷன். அதனால அவர்கிட்ட இருந்து எனக்கும்... டாக்டரே அதை கேட்டு ஆடி போனார். ரகசிய இடத்துக்கே வந்து கோட்டை முத்துவை பார்த்தவர், கோட்டை முத்து எதிரிலேயே, இவரோட ஃபார்மேஷனுக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு என்று சொல்லவும் கோட்டை முத்துவுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிற்று. தம்பி, உனக்குமா இந்த வியாதி என்று ஒரு கத்து கத்தியதில் அந்த அறையே நடுங்கியது. என்ன டாக்டர், இப்படி போட்டு உடைச்சிட்டீங்க என்று அவனும் வருத்தப்பட டாக்டரும் கையை சொடுக்கிக் கொண்டு சாரி சொல்லிவிட்டு சென்றார். அதன் பின் கோட்டை முத்துவுக்கு பைத்தியம் பிடிக்காத குறைதான். சாமி, நீ உன் சக்திய காமிச்சிட்ட, நின்னு கொன்னுட்ட, அன்னைக்கே செத்துட்ட அவனுங்க கூட தேவல, ஆனா என்ன நீ பழி வாங்கிட்ட என்று ஒரே புலம்பல். என்னப்பா புலம்புறீங்க என்று கேட்க, அதை எப்படி சொல்லுவேன் தம்பி, வாழ்க்கையில ஒழுக்கமா இல்லைன்னா என்னோட கதிதான்.
பாரு, சுடுகாட்டுல வெட்டியான் கூட கையால என்ன தொடமாட்டான். இந்த வியாதி என்னோட போயிடும்னு பார்த்தா உன்னையும் பிடிச்சிடுச்சு. எத்தனை கோடி இருந்து என்னப்பா பிரயோஜனம்? பணத்தை தின்னா இந்த வியாதி குணமாகுமா? போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. ஊரே கும்பிட்ட அந்த மரகதலிங்க சாமிய களவாட சொன்னேனே, இப்ப ஊரும் உருப்படியா இல்ல, நானும் நல்லபடியா இல்ல. இதுக்கு மேலையும் உசுரோட இருந்து உனக்கும் பாரமா இருக்கிறதுக்கு நான் செத்துடுறேன்பா, செத்துடுறேன் என்று சொன்ன கோட்டை முத்து ஆவேசமாக எழுந்து பாம்பு புற்று நோக்கி சென்றவன் அப்படியே புற்றுக்குள் கையை விட்டு விட்டான். அப்பா என்று மகன் ஓடி வந்து கையை பிடித்து இழுக்க அந்த வேகத்தில் புற்று இடிபட உள்ளிருக்கும் பாம்புகளும் சீறிக்கொண்டு பாய அதை பார்த்து அப்படியே புற்றின் மேல் விழ முற்றிலுமாக புற்று நொறுங்கியது. கோட்டை முத்துவோ உள்ளிருந்த மரகதலிங்கத்தின் மேல் சரியாக தலைபாகம் வணங்குவது போல விழுந்து அப்படியே மயங்கியும் விட்டான். பல வருடங்களுக்கு பிறகும் அந்த மரகதலிங்கம் துளியும் ஒளியை இழக்காமல் பல பலவென்று மகனுக்கு புரிந்து விட்டது. கோட்டை முத்து சொன்ன அந்த மரகதலிங்கம் அதே மரகதலிங்கம் இங்கே இங்கே எப்படி? சிலிர்த்து போய் நிற்க பாம்புகளும் ஏதோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது போல விலகி ஓட கோட்டை முத்து கண் விழித்து பார்த்தபோது அப்படியே புல்லரிப்பு ஏற்பட்டது. தம்பி, இதுதான் சிவன்குடி மரகதலிங்கம். நான் கஜேந்திரன் கிட்ட சொல்லி களவாட சொன்னேன். 18 வருஷம் முந்தி நடந்த விஷயம். அன்னைக்கு இதே இடத்துல கஜேந்திரன் மட்டும் பாம்பு கடிச்சு செத்து கிடந்தான். ஆனா லிங்கம் எங்க போச்சுன்னு தெரியல. அவன்தான் இந்த புத்து சரியான பாதுகாப்பான இடம்னு நினைச்சு போட்டு வச்சிருக்கான். அது அப்ப எனக்கு தெரியல. இன்னைக்கு நல்ல புத்தி வரவும் கண்ணுல பட்டிருக்கு. ஐயா, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கத்தாயா செய்யுது. அது நமக்கு நிறைய சந்தர்ப்பமும் தருது. நாம தான் புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிடுறோம். அதுலயும் நான் பண்ண தப்பு உன்னையும் இல்லையா பாதிச்சிடுச்சு. கோட்டை முத்து விசும்பி விசும்பி அழுதான். அப்பா, நடந்தது நடந்து போச்சு. பண்ண தப்புக்கு பரிகாரம் தேடுவோம். இந்த லிங்கத்தை சிவன்குடி கோயில்ல கொண்டு போய் சேர்ப்போம். எப்படி தம்பி? அந்த ஊரே இப்ப இருண்டு கிடக்கு. கோயிலும் இப்ப அங்க கோயிலா இல்ல. சாமி அங்க இருந்து வெளியேறின பிறகு ஊரும் சுடுகாடா போயிடுச்சு. அப்படின்னா சாமி அங்க போனா நிச்சயம் சிவன்குடி நந்தவனமா ஆயிடும் இல்லப்பா? அதுல எனக்கு சந்தேகம் இல்ல தம்பி. ஆனா இந்த சிலை உன்கிட்ட எப்படி வந்ததுன்னு கேட்டா என்ன சொல்லுவ? நடந்தத அப்படியே சொல்லுங்கப்பா. நான் சொல்றேன் தம்பி, இந்த அழுகி போன உடம்ப தூக்குல போட்டாதான் என்ன, போடாட்டிதான் என்ன. ஆனா அந்த ஊர்ல யாராலையும் கோயிலை எடுத்துக்கட்ட முடியலைன்னு கேள்விப்பட்டேன். அப்படி யாராவது எடுத்துக்கட்ட முன் வந்தா சாமி அவங்கள தண்டிச்சிடுதாமே. அப்படின்னா இப்ப உங்களை போல அங்கேயும் யாரோ இருக்காங்க போலப்பா. அதுதான்ப்பா, காப்பாத்த மட்டுமே தெரிஞ்ச சாமியையே குற்றவாளியாக்கி இருக்காங்க. இதை விடக்கூடாது. நானும் விட மாட்டேன். உன்னால முடியுமா தம்பி? நிச்சயமா முடியும்பா. இன்னைக்கே நான் புறப்படுறேன். கவனமா போயிட்டு வாப்பா. நம்ம சொத்தே போனாலும் கவலை இல்லை. சிவன்குடி பழையபடி ஆகணும். அந்த ஊர் பழையபடி ஆகணும். பூட்டும் சாவியும் தான் சாமின்னு கேலி செஞ்சவன் தான் நான். அதுக்கு பரிகாரம் அந்த கோயிலையும் ஊரையும் புதுப்பிக்கிறது தான். உங்க நம்பிக்கை வீண் போகாதுப்பா. பூட்டும் சாவியும் கூட சாமி தான்ப்பா. ஏன்னா அதுவும் அதுக்குள்ள வைக்கிற விஷயங்களை காப்பாத்தி கொடுக்குது இல்லையா என்று பதிலுக்கு கேட்டுவிட்டு அவனும் புறப்பட்டான். பாண்டியன் நடந்த அவ்வளவு விஷயங்களையும் சொல்லி முடித்துவிட்டு சட்டையையும் கலற்றி வயிற்றில் இடுப்பில் பரவி இருக்கும் தேமலையும் காட்டிய போது இன்ஸ்பெக்டர் ராமன் அப்படியே விக்கித்து போய்விட்டார். குருக்கள் ஓடி சென்று சுவாமி படம் முன் நின்று படபடவென்று கன்னத்தில் போட்டுக்கொண்டார். வாட் எ மிராக்கிள் என்று இன்ஸ்பெக்டர் ராமனிடம் ஒரு சிலிர்ப்பான குரல். ஐஸ்வர்யாவும் சிலிர்த்து போனாள். எந்த பூட்டும் சாவியும் கூட சுவாமிதான்னு நீங்க சொன்னேலோ, அந்த சாவிய நான் மறந்து எடுக்க வந்ததால தானே உங்களை நான் பார்த்தேன். எந்த பாம்பு அங்க புத்துக்குள்ள மரகதலிங்கத்தை பாதுகாத்துச்சோ அது கடிச்சதால தானே இந்த கம்பவுண்டர் உங்களுக்கு ஊசி போடுறேன்னு வந்து மாட்டினான். இவனால தானே இந்த பக்கம் நடந்தது தெரிஞ்சது. உங்களால அந்த பக்கம் நடந்ததும் தெரிஞ்செடுத்து. இதை என்னன்னு சொல்ல என்றபடியே குருக்கள் மாறி மாறி கன்னத்தில் போட்டு கொண்டார். ஐஸ்வர்யா பாண்டியன் அருகில் வந்தவளாக, சார், டெபனட்டா உங்களுக்கு பரிபூரணமா குணமாயிடும் சார் என்றார். இவருக்கு மட்டுமா? இனி அந்த ஊரே கோவிலே மாறப்போகுது. நீ என்னம்மா என்றார் இன்ஸ்பெக்டர் ராமன். வெளியே ஆமோதிப்பது போல இடி சத்தம். சடசடவென்று மழை வேறு கொட்ட ஆரம்பித்தது.
பாண்டியன் ஒரு வினாடி கண்களை மூடியவனாக ஓம் நம சிவாய என்றான். வானிலும் ஒரு மின்னல், அதே சிவலிங்க வடிவத்தில். தற்செயலா, அற்புதமா? இன்னொரு கதையில பார்க்கலாம். பாய்.